நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம நேத்து கொஞ்சம் பார்த்தோம். அத நம்ம அப்படியே கன்டின்யூ பண்ணலாம். ஆடியோ கிளியர் தானே? ஓகே, கிளியர். நேத்து நம்ம இந்த லெசன் பார்த்தோம். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். சரிங்களா? ஸோ இதுல ஓரளவு பார்த்தோம். இன்னும் இதுல கொஞ்சம் இருக்கு. நம்ம அத பார்த்து இதுவும் சொல்லிக் குடுத்ததுதான். பார்க்கலாம். இப்ப எவ்வளவு நடத்துறது பிரச்சனை இல்ல. நடத்துனதுக்கு அப்புறம் அத பிரயோஜனம் பண்ணி படிக்கணும். இல்லன்னா நீங்க எவ்வளவு கிளாஸ் கவனிச்சும் அது பிரயோஜனம் இல்லாம ஆயிரும். சரிங்களா? அது அத படிச்சு முடிஞ்ச அளவு அது ஓரியன்டடா டெஸ்ட் போட்டு பழகுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் படிப்புல. படிச்சுட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது. படிச்சு படிச்சு ஏதாவது ஒரு தடவ டெஸ்ட் போடுங்க. இல்லன்னா படிச்சு படிச்சு ரிவைஸ் பண்ணி பாருங்க. நீங்களே சொல்லி பாருங்க. ஒரு ஷார்ட்டா ஒரு குறிப்பெடுத்து, இதெல்லாம் நம்ம சரியா, இதெல்லாம் நம்ம செஞ்சோமா? இதெல்லாம் சொல்லி பாருங்க. நமக்கு மிக சரியா இருக்கும். இந்த லெசன் தான் நேத்து பார்த்தோம். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பார்த்தோம். சரிங்களா? இதுல அன்னி பெசன்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த நீதி கட்சியில இருந்து பார்க்கல. சரிங்களா? ஆமா. அன்னி பெசன்ட் பார்த்ததுக்கப்புறம் நீதி கட்சி பார்க்கல. இத பார்த்துடலாம். 9.3 ரொம்ப பெரிய பாடம். அதே சமயம் ரொம்ப முக்கியமான பாடம். சரிங்களா? ம். முன்னாடி சொன்ன அதே கதைகள் அப்படி நினைவுல இருக்கும்னு நம்புறேன். இதுல பாருங்க. இப்ப இது என்னன்னா 10th புக்ல 2nd வால்யூம் என்ன? 10th புக்ல 2nd வால்யூம். இந்த வாடியா பத்தி நேரத்தையே சொன்னேன் உங்களுக்கு. யாருன்னா இவரு தொழிற்சங்கங்களை உருவாக்குறதுல கடுமையான பாடுபட்டிருப்பாரு. இவரு கூட சேர்ந்தது இன்னொருத்தர் வருவாரு. சிங்காரவேலர். அவரு இதுல வருவாரு. இந்த புக்ல இல்ல. சிங்காரவேலர். சரிங்களா? அவரும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுப்பாரு. சிங்காரவேலர். சிங்காரவேலர். சரி, அடுத்து 9.3 பிராமணர் அல்லாத ஒரு இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும். ஆமா. என்னன்னா இந்தியா ஃபுல்லா காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து அதோட புகழும் அதோடைய வீரமும் அதோடைய நாட்டுக்கான பங்களிப்பும் இந்தியா ஃபுல்லா கொடிகட்டி பறக்கும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அது எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுல கொஞ்சம் சங்கடப்படும். ஏன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு எதிராக யார் இருப்போம்னா நீதி கட்சி இருக்கும். யார் இருப்போம்? ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கும். நீதி கட்சி இருக்கும். ஏன் காங்கிரஸ்க்கு எதிராக நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே நோக்கம் நான் பிராமின்ஸுக்காக அவங்களுக்கு நலத்திட்டங்கள் ஏற்படுத்தவும் அவங்களுக்கு உரிமையை கோருதலுக்கும் தான் நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நீதி கட்சி ஏன் காங்கிரஸ் எதிர்த்தது அது நமக்கு தெரியணும்ல. நீதி கட்சி ஏன் காங்கிரஸ் எதிர்க்குன்னா, காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கட்சியிலையும் எல்லா உயர் பதவியிலையும் அடிமட்ட தொண்டரை தவிர மிச்சம் எல்லாருக்கூடிய கிளை 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 வட்டம் பிரதிநிதி இதுல ஃபுல்லா யார் இருக்காங்கன்னா உயர் ஜாதியினர் பிராமணர்களே அதிகமா காணப்படுவாங்க. அது வந்து மிகப்பெரிய எதிர்ப்பலைய தமிழ்நாட்டுல முக்கியமா சென்னை மாகாணத்துல ஏற்படுத்தும். அதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு தான் நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது நான் பிராமினுக்காக சில உரிமைகளை கேட்கறதுக்கும் நம்மளே ஆள்றதுக்கும் நமக்கு சட்டம் கொண்டு வரதுதான். நிறைய சொல்லிட்டேன். நீங்க அதை பத்தி சொல்ல விரும்பல. சோ இதுல பாருங்க, அப்ப சென்னை மாகாணத்துல என்னது கல்வி வேகமாக வளர்ச்சி அடையுது. ஓகே, சரிங்களா? நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் இதுல என்ன நடக்குன்னு சொல்றேன். இத பாத்துக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். இங்க பாருங்க, நான் சொன்ன கதை தான் பாருங்க. மேலும் காங்கிரஸிலும் பிராமணர்களே மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க. நான் சொன்னது சரியா இருக்கா? நான் சொன்னது இருக்கா உங்களுக்கு? இதுதான். அப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் நம்ம சொன்ன கதை அப்படி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்கும்? மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன். சரியா? திராவிடர் தங்கும் விடுதி நேற்று கொஞ்சம் பார்த்து நினைக்கிறேன். அப்புறம் டி.எம். நாயர், தியாகராயர், காங்கிரஸ் அமைப்பினுள் பிராமணர் அல்லாதவர்கள் எவ்வாறு ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்து தெளிவு பெற்றார்கள். அது காங்கிரஸ்ல பிராமினுக்கு என்ன மரியாதை இருக்கு, நான் பிராமினுக்கு என்ன மரியாதை இருக்கு, பிராமினுக்கு என்ன சலுகை கொடுக்கப்படுது, நான் பிராமினுக்கு என்ன உரிமை மறுக்கப்படுது, இதெல்லாம் தீவிரமா கண்காணிக்காங்க. யாரு? இந்த நீதி கட்சியை சார்ந்தவங்க. சரிங்களா? அப்புறம் 1916
1916 ரொம்ப முக்கியம்பா. 1916 நவம்பர் 20 நவம்பர் 20 தியாகராயர், டி.எம். நாயர், நடேசன் முதலியார் சுமார் 30 பிராமணர்கள் 30 மெம்பர்ஸ் சென்னை விக்டோரியா பொது அரங்கில், ரொம்ப முக்கியம், விக்டோரியா பொது அரங்கில் கூடினர். பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் பெடரல் லிபரலைசேஷன் அமைப்பை என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. சரிங்களா? இவங்களுடைய ஆங்கில பத்திரிகை என்னது, ஜஸ்டிஸ். சரிங்களா? தமிழ்ல நீதி, அதுக்கு பேரு. தமிழ்ல என்ன உங்களுக்கு, திராவிடன். தெலுங்குல என்ன, ஆந்திர பிரகாசிகா. இந்த 3 பத்திரிகை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கில நீதி கட்சி பத்திரிகை 3 பத்திரிகை. ஒண்ணு ஜஸ்டிஸ், அது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வெளிவரும். அப்புறம் திராவிடன், இது தமிழ் மொழியில வெளிவரும். அப்புறம் ஆந்திர பிரகாசிகா, இது தெலுங்குல வெளிவரும். ஓகேவா? சரிங்களா? ஃபைனலா இந்த அமைப்பு நடத்திய ஆங்கில பேரலையே ஜஸ்டிஸ் என்பதே அமைப்பின் பேராகி ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி என அழைக்கப்படலாயிற்று. இல்ல, ஓகேவா? அதாவது சென்னை மாகாணம் முழுவதும் யாரு, ஆமா, சென்னை மாகாணம் முழுவதும் நீதி கட்சி ஏராளமான மாநாடு நடத்தி மக்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கப்பட்டு. சரியா? இதுக்கப்புறம் தான் நீதி கட்சி எங்க போவோம், சரியா, கோ டு எலெக்ஷன். சரிங்களா? நீதி கட்சி எலெக்ஷனுக்கு போவோம். நேற்று கொஞ்சம் இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை இதுல பாருங்க, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ. சரியா? உலகத்திலே முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டது நீதி கட்சி தான். சரிங்களா? நீதி கட்சி தான். சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டது டிஎம்கே, அறிஞர் அண்ணா. சரிங்களா? சுதந்திரத்துக்கு அப்புறம் டிஎம்கே 1967க்கு முன்னாடி வெளியிட்டுவார். ஆனா 67 தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகேங்க? சரிங்களா? வருஷம் நமக்கு தேவையில்லை, யாரு மட்டும் தெரிஞ்சா போதும். சரிங்களா? இப்போ தேர்தல் அறிக்கை தான் எலெக்ஷனோட கதாநாயகனா இருக்கு ஒரு கட்சிக்கு. அந்த அளவுக்கு மாறி போச்சு. சரிங்களா? எலெக்ஷன் வந்தா மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது தேர்தல்ல என்ன அறிவிப்பு ஒரு பார்ட்டி ஒரு தான் பார்க்காங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ இதுல என்னன்னா, பிராமணர் அல்லாதவருக்கு என்னது, இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன். ஓகே, சரியா? இதை யார் எதிர்க்கா கடுமையா, பிராமணர் இயக்கம் எதிர்க்கு. சரியா? பிராமணர் இயக்கம் எதிர்க்கு. இது காங்கிரஸையும் நீதி கட்சி என்ன சொல்லுது, காங்கிரஸ் கட்சிக்காரங்களையும் பிராமணர்களான கட்சிங்க இருக்கு. நம்ம பார்த்தோம், மான்டேகு அறிவிப்பு ஒண்ணு நடக்காது. அப்புறம் 19 சரியா, மின்டோ இது அதான் மான்டேகேஷன்ஸ் போர்டு தான், இதுலயும் ஒண்ணு இருக்காது. நேற்று சொன்னதை. ஓகே, சரியா? சோ அதுக்கப்புறம் நீதி கட்சி எலெக்ஷன்ல இறங்கிடும். சரி, 1920 என்ன பண்ணி நீதி கட்சி, அதாவது 1917 இந்த 19 மான்டேகேஷன்ஸ் போர்டு இருக்குல்ல, இதுலலாம் நீதி கட்சி போய் தன்னுடைய கோரிக்கைகளை பிரிட்டிஷ்காரன்ட்ட வைக்கும். அவன் செயல்படுத்துற மாதிரி தெரியல. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரிட்டிஷ்காரன் நீதி கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஏன் தெரியுமா? பிரிட்டிஷ்காரங்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா காங்கிரஸ். ஏன்னா அவன் தான் சுதந்திரம் கேட்டு பிரிட்டிஷ்காரன் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருப்பான். சோ அந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் பயன்படுத்தி நீதி கட்சி என்ன பண்ணும்னா, தேர்தல் அரசியல்ல குதிச்சு, சரிங்களா, எலெக்ஷன்ல போட்டியிடும். சரியா? எலெக்ஷன்ல போட்டிட்டு வெற்றியும் வருது. அதுல என்ன நடக்குன்னு பாருங்க. நீதி கட்சியின் அமைச்சரவை, சரிங்களா, 1920 நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது. ஆமா, காங்கிரஸ் புறக்கணிச்சிடும். காங்கிரஸ் புறக்கணிச்சதும் நீதி கட்சி ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் ஏன் புறக்கணிக்கும்னா, தேசிய லெவல்ல ஆமா, தேசிய லெவல்ல சுதந்திர போராட்டம் மிகப்பெரிய அளவுல வலுப்பட்டு இருக்கும். அந்த காரணத்துக்காண்டி எலெக்ஷன்ல யாரு கவனம் செலுத்த மாட்டா, நீதி கட்சி, காங்கிரஸ் கவனம் செலுத்தாது. ஏன் தெரியுமா? எங்களுக்கு இந்த எலெக்ஷன் முக்கியம் இல்ல, ஏன்னா எங்களுக்கு இந்த எலெக்ஷன் முக்கியம் இல்ல, எங்களுக்கு முழு சுதந்திரம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீதி காங்கிரஸ் என்ன பண்ணும், எலெக்ஷன்ல போட்டியிடாது. சரிங்களா? எலெக்ஷனை புறக்கணிக்கும். ஓகே, சரிங்களா? தோல்வி பயத்துல புறக்கணிக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க. அப்ப 1920 காங்கிரஸ் புறக்கணிக்கும், ஆனா நீதி கட்சி போட்டியிடும். அது காங்கிரஸ் புறக்கணிச்சு நீதி கட்சி போட்டியிட்டதுக்கு காரணமும் நல்லதுன்னு நினைச்சுக்கிற வேண்டிதான் இந்தியாவுக்கு. தமிழ்நாட்டுக்கு நீங்க மியூட் பண்ணுங்க ஒரு ஆளு. உங்க ஒரு ஆளால எல்லாரும் சங்கடம் வந்துரும். சரிங்களா? ஓகே, அடுத்து அப்போ சட்டமன்றத்துல 98 இடங்கள்ல நீதி கட்சி எத்தனை இடத்துல வெற்றி பெறுதுன்னா 63. இப்ப லைன்ல யாராவது இருக்கீங்களா? மியூட் பண்ணிட்டாங்களா?
நன்றி 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 நன்றி. ஓகே ஓகே ஓகே. அப்போ நீதி கட்சி வெற்றி பெறுது. நீதி கட்சி வெற்றி பெறுது 63 இடத்துல. அப்போ நீதி கட்சியோட முதலாவது முதலமைச்சர் யாருன்னா சுப்பராயலு. இது அடிக்கடி கேள்வி கேட்டிருக்கான். சரியா? அதுக்கப்புறம் ஏன்னா அப்போ வந்து எலெக்ஷன் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும்பா. சரிங்களா? 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். அப்புறம் 23 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த யாரு? வனகல் ராஜா. சரியா? இவர் அமைச்சரவை அமைத்தார். அப்புறம் உங்களுக்கே தெரியும் உங்களோட வேலை என்னன்னு. பிராமணர் அல்லாத நலனுக்காக நீதி கட்சி பல்வேறு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியது. சரியா? அது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. உள்ளாட்சி துறைகளிலும் கல்வி நிலையங்களிலும் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு. ரைட்டா? அந்த இடஒதுக்கீடு தான் இப்போ தொடருது. அந்த இடஒதுக்கீடு தான் இப்போ தொடருது. ஓகே சரிங்களா? பணியாளர் தேர்வுக்குழு நிறுவப்பட்டது. தேர்வாணையம். பின்னர் பொது பணியாளர் தேர்வாணையமானது. ரைட்டா? ஓகேவா? அது ஜெனரல் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு. இந்து சமய அறநிலைத்துறை சட்டமும் சென்னை அரசு தொழில் உதவி சட்டமும் இயற்றப்பட்டன. இந்த அறநிலைத்துறை சட்டம் முக்கியம். அப்புறம் அந்த அறநிலைத்துறை சட்டத்தை வந்து எல்லா கோயில்களையும் கவர்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்தது அண்ணாவோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. முக்கியமானது தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. இதுக்கு முக்கிய பங்களிப்பு முத்துலட்சுமி ரெட்டி இருக்கும். முன்னாடி கொடுத்துருப்பாப்ல, அதுக்கப்புறம் அபிஷேக செஞ்சிருப்பாப்ல, நீதி கட்சி செஞ்சிருக்கோம். அப்புறம் புறம்போக்கு நிலங்களை என்னது பட்டா செய்து வழங்கப்பட்டன. அதாவது என்ன அர்த்தம்னா சில இடங்கள்ல இதை பஞ்சம நிலங்கள்னு சொல்லுவாங்க, பஞ்சமி நிலங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது சில இடங்களுக்கு யாரு உரிமை இல்லாம சும்மா கிடக்கும். சும்மா கிடக்கிற இடத்த புறம்போக்கு நிலம் சொல்லி அரசாங்க கையகப்படுத்தி வச்சிருக்கும். அந்த அரசாங்க கையகப்படுத்தி வச்சுக்கிற இடத்துல இவங்க யாராவது மக்கள் வசதி இருந்தா சரிங்களா? ஓகேவா? அவங்க அந்த நிலத்தை உரிமையை கோரி என்ன பண்ணுவாங்க? அரசிட்ட முறையிடுவாங்க. அப்படி முறையீடு கோரிக்கை வைப்பாங்க. அந்த மாதிரி கோரிக்கைகளை யாரு நிறைவேற்றிருக்காருன்னா நீதி கட்சி நிறைவேற்றிருக்காங்க. ஓகே சரிங்களா? அடுத்து கல்வி கற்பை ஊக்குவதற்காக கல்வி கட்டண சலுகை, கல்வி உதவித்தொகை வழங்குதல், மதிய உணவு திட்டம் ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுறேன். நல்லா பாத்துக்கோங்க. சரியா? மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் யார் முதல்ல கொண்டு வரா? நீதி கட்சி. சரி, இதுல உள்ள விஷயங்களை நான் சொல்றேன். நீதி கட்சி பண்ணுதுல இதுல சில விஷயங்கள் நடந்ததை நான் சொல்றேன். பேசுறது யாருப்பா? மியூட் பண்ணிடும். 3 பேர் தான் இருக்கீங்க. அந்த 3 பேர்லயும் பாத்துக்கோங்க. நீங்க தான் கண்ட்ரோலா இருக்கணும். ஓகே. இதுல நான் சில விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. கொஞ்சம் கூர்மையா கவனிங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, அன்னைக்கு இது சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரியா? தமிழ்நாடு இந்தியான்னு நம்ம இதை பேசியிருக்கோம். ஓகே சரிங்களா? பேசியிருக்கேன். ஸோ கிளாஸ்ல சொல்லிட்டேன். நான் இதை தான் சொல்லாதுக்கு வந்தா சொல்லியிருக்கேன். அது ரெக்கார்டா கூட இருக்கு. இப்ப இந்த ரிசர்வேஷனை பத்தி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்து கடந்து போயிடலாம். சரியா? அதில் பாருங்க. அடுத்து பார்க்கலாம். ரவுலட் சத்தியாகிரகம். சரியா? இது ரீடிங் பர்பஸ் தான், படிச்சா புரியும். இதுல பாருங்க. 1919 சரியா? 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரை நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? காந்தி எந்த கூட்டத்தில் உரையாற்றினார்? சரியா? மார்ச் 18, 19, 19 மெரினா கடற்கரை. சரியா? அப்படின்னு கருப்பு சட்டத்தை ஏப்ரல் 6 நிறுத்தங்கள் நடத்தப்பட்டன. தமிழ்நாட்டின் பல பொது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சென்னை நகரின் சரிங்களா பல பகுதியில் இருந்து தொடங்கிய ஊர்வலங்கள் மெரினா கடற்கரை ஒன்றிணைந்து பெரும் கூட்டமானது. அந்நாள் முழுவதும் உண்ணாவிரதம் பிரார்த்தனை. இதெல்லாம் ஜஸ்ட் ரீடிங் தான். இது என்ன யாருன்னா சென்னை சத்தியாகிரக சபை என்று நிறுவப்பட்டது. சரி, என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. யாரு? ராஜாஜி, கஸ்தூரி ரங்கன், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப், இவங்க எல்லாம். ஓகே சரியா? இதெல்லாம் படிச்சுக்கோ, படிச்சா புரியும். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, வேற இதுல கிலாபத் இயக்கம், ஜாலின் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதற்கு காரணமான சரி, இது நேரத்தில் லைட்டா சொன்னேன். சரியா? இது ஒரு ரீடிங் பர்பஸ், படிச்சா புரியும். ஜாலின் வாலாபாக்னா பஞ்சாப் அமிர்தரசுல அங்க ஒரு கோயில் இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள் நம்ம மக்கள் அமைதியா வழியா போராடிட்டு இருப்பான். அவனை அடைச்சி வச்சு எந்த அறிவிப்பு இல்லாம சுட்டு கொல்லுவாங்க. சரி, யாரு? ஜெனரல் டயர் தலைமையிலான அரசு. சோ அதை கடுமையா எதிர்த்து அடுத்த கட்ட நடவடிக்கை தான் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு சொல்லுது. ஓகே சரிங்களா? இப்ப இது படிச்சா புரியும். நான் அப்படியே ஒப்பேத்தி கடந்து போறேன்னு நினைக்காதீங்க. சரிங்களா? இதுல படிச்சா புரியும். ஏன்னா படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. சரிங்களா? ஏன்னா நேத்து இது நம்ம சொன்ன எனக்கே நினைவு இப்பதான் நினைவு வருது. சரிங்களா? அடுத்து ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம்னு நேத்து சொன்னேன்.
சரியா? ஒத்துழையாமை இயக்கத்தும் நான் லைட்டா நம்ம சொன்னோம், இதுவும் படிச்சோம். அதே மாதிரி ஆமா, ஒத்துழையாமை இயக்கம் தான் வரிகுடா இயக்கம். நாங்க வரி கட்ட மாட்டோம், இதெல்லாம் நேத்து பார்த்தாச்சு. சரிங்களா? வேற இதுல சுயராஜ்ய கட்சி சொன்னேன், அந்த சுயராஜ்ய கட்சி இந்த சேர்மன் ரவி குலக்குல பிரச்சனை, குருகுல பிரச்சனை. சரிங்களா? இது என்னன்னா, இந்த ஈவராவின் அதிகாரப்பூர்வ செயல்பாடு இருக்கா இதை பார்க்கலாம். ஏன்னா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா பத்தி சிலபஸ்ல அவங்க பேர்லயே கொடுத்துருக்காங்க. சோ வரலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல இந்த அதாவது 1920, 21, 24, 25 பீரியட்ல பெரியாரோட பங்களிப்பு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பங்களிப்பா இருந்திருக்கு. ஓகே, சரியா? அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆஹ் கதரின் பயன்பாட்டை மேம்படுத்தி கதரின் பயன்பாட்டை மேம்படுத்தி அதன் விற்பனை அதிகரிக்க தீவிரமாக செயல்பட்டார். சரியா? அப்புறம் என்னது, கல்லுக்கு கிடைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்திருக்காரு. அவரு தோப்புல உள்ள தென்னை மரங்களை, ஈரோடுல தென்னை மரங்களை வெட்டி சாச்சிருப்பாரு. ஆஹ் அப்புறம் திருவாங்கூர் அரசின் ஆட்சியில் இருந்த வைக்கம் என்ற ஊர் நடைபெற்ற கோயில் நுழைவுக்கான சத்தியாகிரகத்திலும் முக்கிய பங்கு வகித்தார். ஆமா, அதாவது கேரளா திருவாங்கூர் சமஸ்தானத்துல ஒரு தரப்பினரை கோயிலுக்குள்ள விடாம வச்சிருப்பாங்க. அந்த தரப்பினரை கோயிலுக்குள்ள அழைத்து சென்ற பங்கு, பெரியாரோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பா இருந்தது. சரிங்களா? அதுல பாருங்க, கோயில்களை சுற்றியுள்ள வீதிகள் ஒடுக்கப்பட்ட வகுப்புகளை சார்ந்த மக்கள் நடமாடக்கூடிய முடியாத அல்லது உயர் ஜாதி மக்களிடம் குறிப்பிட்ட தூரம் விலகியே நின்றதாக வேண்டிய காலகட்டம். கேரளாவின் முக்கிய தலைவரான கைது செய்யப்பட்ட பின்னர் ஈவர் அங்கு சென்று இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டினார். அவர் கைது செய்யப்பட்டு 1 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டது. சரி, அதெல்லாம் பாத்துக்கோ, ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். வேற என்ன இருக்கு? ஈரோடு திரும்பிய போது கதர் விற்பனை முன்னேற்றுவதற்கு குறித்து பேசுவதற்கு கைது செய்யப்பட்டார். வைக்கத்தில் கோயிலை இந்த எந்த வருஷம் கேட்பான், 1925. அவ்வளவுதான், அதே கதை தான் ரொம்ப இருக்கும். சரிங்களா? வேற இதுல இதனால அவர் என்னது, வைக்கம் ஹீரோன்னு சொல்லுவாங்க. வைக்கம் வீரர். சரியா? கேரளாவுல, அதாவது திருவாங்கூர் சமஸ்தானத்துல அங்க உள்ள மக்களை, கோயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட மக்களை கோயிலுக்கு வெளியே கூட்டு போனதுனால பெரியாருக்கு என்ன பேர் அழைக்கப்படுது? வைக்கம் வீரர், வைக்கம் ஹீரோ ஆஃப் வைக்கம். ஓகே, சரிங்களா? வேற இது இல்ல. சேரமன் மகாதேவி குருகுல பிரச்சனை, இது என்ன தெரியுமா உங்களுக்கு? இதுல பாருங்க, ஆஹ் அப்பதான் காங்கிரஸ் மீது மிகப்பெரிய அதிருப்தி யாருக்கு உள்ளதா? தந்தை பெரியாருக்கு உள்ளது. ஓகே, சரிங்களா? அதுல பாருங்க, சேரன் மகாதேவி குருகுல பிரச்சனையும் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் தொடர்பாக காங்கிரஸ்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ஈராவை காங்கிரஸை விட்டு வெளியேற வைத்தன. என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு குருகுலமானது வி வி சுப்பிரமணியனரால் சேரமதாவில் நிறுவப்பட்டது. இது யார் நிதியில இயங்குதுன்னா காங்கிரஸ் நிதி. ஓகே, சரியா? சாதியின் அடிப்படையில மாணவர்கள் அங்க என்ன பண்றாங்க? பாகுபாடு பார்க்காங்க. ஓகே, சரிங்களா? அதுல என்ன இருக்கு? உணவு கொடுப்பதுல பரிமாறப்பட்டது தனித்தனியான உணவு. சரியா? உயர் ஜாதியினருக்கு ஒரு விதமான உணவும், பாத்திரத்துல அடுத்த வகுப்பினருக்கு ஒரு விதமான உணவும் பயன்படுத்தப்பட்டது. சரியா? இது யாரோட கவனத்துக்கு வருது? ஈவரோட கவனத்துக்கு வருது. சரியா? ஆஹ் இத யார் அவரோட சேர்ந்து? வரதராஜலு. சரியா? இது முக்கியம். பெரியாரோட சேர்ந்து யார் அதை கேள்வி பண்ணா? வரதராஜலு. சரியா? அப்போ இதெல்லாம் மனசுல பெரியார் வச்சுக்கிட்டு 25ல காங்கிரஸ் மாநாடு நடக்கு. எங்க? காஞ்சிபுரத்துல. சரியா? 25 நவம்பர் 21 என்ன நடக்கு? காங்கிரஸ் மாநாடு நடக்கு. எங்க நடக்கு? காஞ்சிபுரத்துல நடக்கு. சரிங்களா? அந்த சட்டசபையில, அந்த அந்த கமிட்டி மாநாட்டில் அவர் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்னும் கோரிக்கையை முன்வைத்தார். நல்லா புரியுதா உங்களுக்கு? என்னது, அசம்பிளில. அப்போ அப்போ இப்ப நல்லா பாருங்க, 1925, 1925, 1925 எப்படி இருந்திருக்கு? சட்டசபையில இருந்தது எல்லாமே பிராமின்ஸ் தான். அப்போ நான் பிராமின்ஸுக்கும் முக்கியத்துவம் வேணும். சரியா? இப்ப பிராமின்ஸ், நான் பிராமின்ஸ்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, இது எல்லாரும் சேர்ந்ததுதான் நான் பிராமின். சரிங்களா? சோ இவங்களுக்கும் முக்கியத்துவம் சொல்லி பெரியார் கோரிக்கை வைக்காரு. சரியா? அந்த கோரிக்கைய காங்கிரஸ் ஏத்துக்கிடாது. சரியா? தான் மேற்கொண்ட முயற்சியில அவர் தோல்வி அடைந்தார். ஓகே, சரியா? அப்ப என்னது, மாநாட்டை விட்டு வெளியேறுகிறார். சரியா? வெளியே வந்து சின்ன என்ன வருது, என்னத்தை தொடங்குறாரு? சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்குறார். ஓகே, சரியா? ஓகே, அடுத்து பாரு, சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினர் இடையே போட்டி. எதுக்கு? ஆட்சி அமைக்க. சரியா? இன்னொன்னு பாருங்க, இதுல ஒத்துழாமை முன்னாடி ஒன்னா இருந்திருப்பான், பெஞ்சு வர கதை. நான் இதோட மட்டும் சொல்றேன். ஒத்துழாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து, சரியா, சிவில் டிசிபிள் மூவ்மெண்ட். ஓகே, சரியா? காங்கிரஸ் மாற்றத்தை விரும்புவோர் என இரண்டாக பிரிந்தது. மாற்றத்தை விரும்பாதோர் சட்டமன்றத்தை புறக்கணிப்பை தொடர விரும்பினர். மாற்றத்தை விரும்பியோர் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்தில் செல்ல விரும்பினர். ரைட்டா? புரியுதா உங்களுக்கு? அதாவது எப்படின்னா, நாங்க பிரிட்டிஷ்காரன்ட்டே கோரிக்கையை கேட்டுக்கிட்டோம், அவங்க மூலியமாவே நாங்க எங்களுக்கு வேண்டப்பட்டதை சாட்சிக்கிறதுன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் மாற்றத்தை விரும்பாதவோர் அப்படியே இருக்கட்டும், அவங்கள்ட்ட கேட்போம், கேட்டு வாங்கிடும். மாற்றத்தை விரும்பக்கூடியவர் யார் தெரியுமா? சரியா? இனிமே அவங்கள நம்மன கதை வைப்பேறாது. நமக்கான தேவையை நம்ம தான் நிறைவேற்றணும். சோ நம்ம மக்களை சந்திக்கும், நம்ம தேர்தலில் போட்டியிடும்,
நம்ம என்ன பண்ணோம், சட்டசபைக்கு உள்ள போவோம் அப்படிங்க. ஓகே சரியா, அதான் நடக்கு. அப்போ செல்ல விரும்பினர் ராஜாஜியுடன் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து, அப்போ ராஜாஜி தான் முக்கிய பங்கு, சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தனர். சரியா, ராஜாஜி எதிர்க்காரு. ஓகே சரிங்களா. அப்போ கஸ்தூரி ரங்கன், எம்.ஏ. அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பதின் கருத்தை முன்வைத்தார். இப்போ ராஜாஜி என்ன பண்றாரு, உங்களுக்கு சட்டமன்றத்தை புறக்கணிக்கார். யாரெல்லாம், கஸ்தூரி ரங்கனும் அன்சாரி கூடயும் சேர்ந்து. சரியா, சட்டமன்றத்தை புறக்கணிக்கார். ஏன் தெரியுமா, இவங்க மாற்றத்தை விரும்பாதவங்க, மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க எலெக்ஷன்ல போட்டிடுறாங்க. ஏன் உங்களுக்கு வந்து ஆஹ் ராஜாஜி மாற்றத்தை விரும்பணும்னா, அவர் காங்கிரஸ் கட்சியில மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள ஆளு. சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க. அப்புறம் யாரு, சித்தரஞ்சன் தாஸ். சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்பட்டது. சரியா, மோதிலால் நேரு ஆகியோர் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டு சென்றது. சரியா, தமிழ்நாட்டில் சீனிவாசனார், சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினர் தலைமையேற்றனர். சரியா, சீனிவாசன், சத்தியமூர்த்தி. சரியா, காங்கிரஸ்குள்ளே பிளவு ஏற்பட்டு சுயராஜ்ய கட்சி வருது. சரிங்களா, ஓகேவா. அதுக்கப்புறம் கட்சியை கலைக்கப்பட்டு காங்கிரஸ் ஒன்னாய், அது வேற கதை. ஓகே சரிங்களா. அடுத்து என்ன இருக்கு, சுப்பராயன் அமைச்சரவை சொன்னா ஆட்சி அமைக்கிறது பிரச்சனை சொன்னா நீதி கட்சிக்கும் இதுக்கும் 1926 நடைபெற்ற தேர்தலில் அப்போ 20ல ஜெயிக்கி 23ல மீண்டும் எலெக்ஷன், 26ல மீண்டும் நீதி கட்சியோட எலெக்ஷன். அதுல பாருங்க, தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பாலும் வெற்றி பெற்றனர். காங்கிரஸ் போட்டியிடல, சுயராஜ்ய கட்சி போட்டியிட இருந்த போதிலும் காங்கிரசின் கொள்கைக்காக ஆட்சியமைக்க மறுத்தனர். நல்லா பாத்துக்கோ, காங்கிரஸுக்குள்ள பிரிவு, அதுல ஒரு பிரிவு சுயராஜ்ய கட்சின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதான் மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க. இவங்க எலெக்ஷன்ல போட்டிட்டு ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க. ஆனா இவனுடைய பேஸ் வந்து காங்கிரஸ் தானே, அந்த காங்கிரஸ் மேல உள்ள பற்றுனால இவங்க எலெக்ஷன்ல போட்டியிட்டு ஜெயிச்சாலும் ஆட்சி அமைக்க மறுத்துறாங்க. அப்ப இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுதான் பார்க்கணும். சரியா, சுயேட்சை வேட்பாளரான பி சுப்பராயன், ரொம்ப ரொம்ப முக்கியம், பி சுப்பராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவினர். சரியா, 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. சரியா, அக்கட்சி எப்போ வரைக்கும் 1937 வரை ஆட்சி செய்தது. இவர் தான் சுப்பராயன், சுயேட்சை வேட்பாளர் முதலமைச்சராக இருப்பார். சரியா, சுதந்திரத்துக்கு முன்பு. சரியா, இவர் யாரெல்லாம் ஆதரவு கொடுப்பானா, நீதி கட்சி இவருக்கு ஆதரவு கொடுக்கும், சுயராஜ்ய கட்சியும் ஆதரவு கொடுக்கும். ஓகே சரிங்களா, இவர் முதலமைச்சரா இருப்பார். அடுத்து பாருங்க, இதுல எல்லாமே ஒவ்வொரு லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான பாடம். எந்த லைனையும் கடந்து போக முடியாது. இதுல பாருங்க, நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படின்னு என்ன, ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய கலாட்படை சேர்ந்தவர். சரி, 1857 பேரெழுச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்று அழைக்கப்படும் சம்பவத்தில், அப்ப கான்பூர் படுகொலை 1857 கேள்வி கேட்பான். ஓகே சரிங்களா. நீ 1857 பெரிய புரட்சி மட்டும் நடப்பான கான்பூர் படுகொலை, பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளுக்கும் கொல்லப்பட்டனர். இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். சரியா, ஓகேவா. சரியா, அப்போ பிரச்சனை இல்ல, உமன்ஸும் சில்ட்ரன்ஸும் கொல்லப்படுது. இதுக்கு இங்கிலாந்துக்கார யாரு, நீல் மிக மிக பெரிய அளவுல கொந்தளிச்சு எழுந்து நம்ம மேல தாக்குதல் பண்ணுவான். அப்போ இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார் பின்னீர். சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தனர். இதை இந்தியர்களின் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என்று கருதி தேசியவாத சென்னையில் தொடர் போராட்டங்களை நடத்தினர். ஒண்ணு இல்ல, நம்மளை கடுமையா தண்டிச்சவனுக்கு நம்ம ஊர்லயே சிலை வச்சா நம்ம மக்கள் சும்மா இருப்போனா குதிச்சு எழுதுறான். அந்த கதை தான், வேற ஒண்ணும் கிடையாது. அது நமக்கு மிகப்பெரிய அவமரியாதைன்னு சொல்லுதான். ஓகே சரியா. அப்போ வந்து திருநெல்வேலியை சேர்ந்த எஸ்.என். சோமயாஜுலு தலைமையேற்றார். எதற்கு, இந்த நீல் சிலை போராட்டத்துக்கு. ஓகே சரியா. அது சென்னைக்கு வந்த காந்தியடிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது இச்சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியத்துக்கு கொண்டு செல்லப்படும். சரியா, ரொம்ப முக்கியம். நீல் சிலை அகற்றும் போராட்டம். நீல் சிலை அகற்றும் போராட்டம்ங்கிறது இதோட ஸ்டோரி என்னன்னா, 1857 பெரும் புரட்சியில கான்பூர்ல மிகப்பெரிய படுகொலைகள் நடக்கும். அதுல ஏராளமான பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படுவாங்க. ஓகேவா சரியா. சோ அதுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு பிரிட்டிஷை சேர்ந்த நீல் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம மேல அதிகமான நடவடிக்கை எடுப்பாப்ல. ஓகே சரி, அதிகமான நடவடிக்கை, அதுலயும் பெண்கள் குழந்தைகள் கொல்லப்படுவாங்க, அதிகமாக நடவடிக்கை எடுக்காப்புல. சோ அதுல வந்து நீலுக்கு தான் வெற்றி. அதுக்கப்புறம் நீலை வந்து ஒரு நம்மளோட இந்தியாக்காரன் ஒருத்தர் கொன்றுறாரு. சரிங்களா. அதுக்கப்புறம் பின்னால அந்த நீலோடைய உழைப்பை பறைசாற்று விதமா ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா, பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணும்னா, அவனுக்கு சென்னையில ஒரு செலவு, சரியா, மவுண்ட் ரோட்ல. சரியா, அந்த சிலை வைக்கிறது நம்ம மக்களுக்கு பிடிக்கல, சிலை வைக்கிறது மக்களுக்கு பிடிக்கல. சோ என்ன பண்றதுன்னா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. சோ எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அந்த கூட்டத்துக்கு தலைமை தங்க யாருன்னா, திருவள்ளில இருந்து வந்து வருகை தெரிஞ்சாரு சோமயாஜுலு தலைமை தங்குறாரு. அதுக்கப்புறம் பின்னால இந்த கூட்டத்து இந்த இந்த விஷயத்துக்கு காந்தியும் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறம் 1937 காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம், சரியா, அந்த சிலை என்ன போடுது, நீக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப நீதி கட்சி ஆட்சியில இருக்கும் சொல்லி ஏன் நீக்கப்படல, காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் ஏன் நீக்கப்பட்டது? ஏன்னா நீதி கட்சி வந்து, நீதி கட்சிக்கு மறைமுகமா சப்போர்ட் யார் இருக்கும்,
பிரிட்டிஷ்கார சப்போர்ட் இருக்கும். ஏன்னா நீதி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் பிடிக்காது, அதனால சொல்றேன். ஜஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே சரிங்களா? ஆனா நீதி கட்சியும் காங்கிரஸ் தமிழ்நாடு தான் நல்லது பண்ணுச்சு. ஓகே சரிங்களா? ஓகேவா? அதனால நீதி கட்சியால அந்த நீல்ஸ்ல எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீதி கட்சி வீழ்த்து போட்டதுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் முழுக்க முழுக்க பிரிட்டிஷ்க்கு எதிரியா என்ன பண்ணிட்டான், நீல்ஸ்லயே சரியா? ஓகே சரியா? இதுக்கு சப்போர்ட் செய்தது யாரு? காந்தி. சரியா? ஓகே சரியா? ஓகே அடுத்து சைமன் குழுவை புறக்கணித்தல். சைமன் குழுவை புறக்கணித்தல். ஓகே சரிங்களா? இதுல பாருங்க 1919 ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று தலைமையில் சைமன் தலைமையில் அமைக்கப்பட்டது. நல்ல பாரு, 1919 ஒரு ஆக்டை கொண்டு வந்திருக்கான். சரியா? இது மாண்டேகு செம்ஸ்போர்ட். அதாவது சாசன சட்டம் தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இப்படி வந்து நிற்கும். முதல்ல சாசன சட்டம் 1893, அதாவது 1884 ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட்ஸ் ஆக்ட். ஃபர்ஸ்ட் பிட்ஸ் ஆக்ட் கான்ஸ்டியூஷன்ல படிப்போம். பிட்ஸ் ஆக்ட், ரெகுலேட்டிங் ஆக்ட், அப்புறம் தான் சார்ட்டர்ட் ஆக்ட், சாசன சட்டம். சரிங்களா? ஒரு சில புது ஸ்டூடெண்ட்க்கு நான் சொல்றது விளங்காது, ஆனா கான்ஸ்டியூஷன் படிச்சா புரிஞ்சிடும். சாசன சட்டம் அப்படின்னா சாசன சட்டம் 1893 அப்படின்னா என்ன தெரியுமா? சாசன சட்டம்னா இந்தியாவை கம்பெனிக்காரன் ஆளுவாங்க, கிழக்கிந்திய கம்பெனி ஆளும். சரிங்களா? கிழக்கிந்திய கம்பெனி ஆளும் போது இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சட்டம் போடப்படும், சட்டம் புதுப்பிக்கப்படும். அந்த சட்டத்தை 20 வருஷம் என்ன பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க. சரியா? அதுதான் சாசன சட்டம். அப்ப 1893, அப்புறம் 93க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 1813, அப்புறம் 33, அப்புறம் 53, இப்படி வந்துகிட்டே இருக்கும். 53 சாசன சட்டம் வரும். அதுக்கப்புறம் 58ல பெரிய புரட்சி ஆயிருமா, 57, 58ல அப்போ புரட்சி நடக்கும். இந்த புரட்சி அப்போ இவன் சாசன சட்டம் வேண்டாம், அப்படி இனிமே கம்பெனி வந்து இந்தியாவை ஆள வேண்டாம், நேரடியா இங்கிலாந்தே இந்தியாவை ஆளுன்னு சொல்லிட்டு யார் முடிவெடுத்துக்கிறதா? இங்கிலாந்து அரசு, இங்கிலாந்து பாராளுமன்றம் முடிவெடுத்துக்கிறது. சோ 1858ல இருந்து இங்கிலாந்து அரசு என்ன பண்ணுது, நேரடியா ஆட்சி பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா 57க்கு அப்புறம் சில சட்டங்கள் போடுவாங்க. சரியா? அந்த சட்டங்களுடைய நீட்சி தான் இந்த 1919. சரிங்களா? ஓகேவா? அப்போ 57, அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டம் கடுமையா இருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க. ஆகஸ்ட் அறிக்கை, ஆகஸ்ட் ஆஃபர் இதெல்லாம் வரும்ல. ஓகேவா? ஆகஸ்ட் ஆஃபர் 40க்கு போயிரும். அதுக்கு முன்னாடி உள்ள சொல்றேன். அதுல ஒண்ணுதான் முக்கியமான, அதுல 2 சட்டம் இருக்கு. ஒண்ணு 1909 மின்டோ மார்லி. மின்டோ மார்லி 1857க்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டிலாம் கிடையாது. நம்ம கோரிக்கையை பொறுத்து அவனுடைய இஷ்டத்தை பொறுத்து சட்டத்தை கொடுத்தான். அப்படி கொடுக்கப்பட்ட சட்டம் 1909 மின்டோ மார்லி. அப்புறம் 1919 1919 ஓகே சரிங்களா? மாண்டேகு செம்ஸ்போர்ட். இது எப்படின்னா 1909ல சில விஷயங்கள் கொண்டு வந்திருப்பான். அது அதோடைய செயல்பாடுகளை மாற்றி அமைத்துதான் 1919ல சில விஷயங்களை மறுபடியும் யார் கொண்டு வரா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வருது. அந்த 1919ல சில சட்டங்களை கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த சட்டங்கள் இந்தியாவுல எந்த அளவுக்கு செயல்படுது, எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, எந்த அளவுக்கு பிரிட்டிஷ்க்கு ரெவன்யூ கிடைக்கு, இதையெல்லாம் அலசி ஆராய 1927ல சரியா சார் சார் ஜான் சைமன் சரியா இவன் தலைமையில ஒரு குழு அமைப்பான். சரியா? இந்த குழு முழுக்க முழுக்க எதுக்கு? இந்தியாவோட நலனை பத்தி பாக்குறதுக்கு. நம்மால எப்படி விமர்சனம் பண்ணுவான், நீ என்னோட நலத்தை பத்தி பார்க்க தப்பு இல்ல, நல்ல விஷயம் தான். ஆனா போடப்பட்ட கமிட்டில ஒருத்தன் கூட இந்திய இல்லையே, என்னைய நீ எங்களை எங்க மக்களை எப்படி நீ பாதுகாக்க முடியும், எங்களுக்கு எப்படி நலனை சொல்ல முடியும்னு சொல்லி விமர்சனம் பண்றோம். சரியா? நான் பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. இக்குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாத இந்தியர்களுக்கு மிகப்பெரிய மனச்சோர்வை ஏற்படுத்தியது. ஆகையால் எனது காங்கிரஸ் சரியா சைமன் குழுவை புறக்கணித்தது. சரியா? சென்னையில் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அப்போ சென்னையில சைமன் குழு எதிர்த்தது யார் தலைமையிலனா? சத்தியமூர்த்தி. யார் தலைமையில? சத்தியமூர்த்தி. ஓகே சரியா? அப்புறம் எல்லாமே எல்லாம் போராட்டம் நடந்திருக்கு. ஜஸ்ட் பார்த்தா புரியும் உங்களுக்கு. சரியா? அப்புறம் என்ன இருக்கு உங்களுக்கு? 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது பொதுக்கூட்டங்கள், எதிர்ப்பு ஊர்வலங்கள், கடையெடுப்பு போராட்டால் வாழ்த்தப்பட்டது. சரி ஓகேவா? அதாவது ஒரு கண்டனத்தையே வாழ்த்தா தெரிவிச்சிருக்காங்க. கண்டனத்தையே நமக்கு அப்ப எவ்வளவு பெருமை, எவ்வளவு பக்குவமா பாடியிருக்காங்க. சரியா? காரணம் இளைஞர்கள் படிக்க படிக்க பக்குவப்படுது. ஓகே சரியா? அப்போ இதை ஒடுக்கிறதுக்கு என்ன செய்யுது? காவல்துறை சரியா என்னுடைய வேலைகளை காட்டும். சரியா? தடியடி நடக்கும், அது வேற கதை. சரிங்களா? சோ சைமன் குழு இவ்வளவுதான். சைமன் குழு போடப்பட்டதுக்கு 1919 ஆக்ட் இந்தியாவில எந்த அளவுக்கு செயல்படுது, இதை சரி தான் சைமன் குழு போடப்பட்டது. அடுத்து சட்ட மறுப்பு இயக்கம். சரியா? சட்ட மறுப்பு இயக்கம் இது என்னன்னு பாத்துடலாம். ரொம்ப எளிமைதான். இதுல பாருங்க,
1920 தமிழ்நாட்டில் காந்தியடிகள் தலைமையிலான காங்கிரஸ் விருந்திப்பட்ட அடித்தளத்தை கொண்ட அமைப்பாக மாறிக்கொண்டிருந்தது. 1927 இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரம். நல்லா பாத்துக்கோ. 1927 இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது. ரைட், ஓகே, சூப்பர். இனிமே எங்களுக்கு பகுதி அளவுலாம் வேண்டாம், நீ என்ன உரிமையை தருது, என் நாட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரிங்களா? இதுல பாருங்க, காங்கிரசின் மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. யாரு? மோதிலால் நேரு. சரியா? பேர் முக்கியம், ஜவஹர்லால் நேருன்னு போட்டக்கூடாதுன்னா. 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாடு பூர்ண சுவராஜ்யம். இது அடிக்கடி கேள்வி கேட்டிருக்கா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இலக்கண தீர்மானம் நிறைவேற்றியது. லாகூர் காங்கிரஸ் மாநாடுல தான் பூர்ண சுவராஜ்யத்தை வாங்கன்னு சொல்லி ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி, சரியா, அந்த ரெசல்யூஷனை நிறைவேற்றாங்க. ஓகே, சரியா? அப்புறம் வேற என்ன இருக்கு? மேலும் 1930 ஜனவரி 26 ராவி நதி கரையில், சரியா, ஓகேவா, கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார். சரியா? முதல்ல தேசிய கொடி எங்க ராவி நதிக்கரையில ஏத்திருக்காங்க பாருங்க. சரி, எதுக்கு? சுதந்திரத்தை அறிவிச்சு. அதுக்கு முன்னாடி ஏத்திருப்பாங்க, இது சுதந்திரத்தை அறிவிச்சு. ஓகே, சரியா? இந்த ராவி நதிக்கரைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் தேசிய கொடி ஏத்தினா? ஜவஹர்லால் நேரு. சரியா? இங்க யார் இருக்கா? மாத்திரக்கூடாதுன்னு. சரிங்களா? 30க்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு வந்துருவாப்புல, மாத்திரக்கூடாது. இதுல ஒண்ணுமே கிடையாது. சட்டமன்ற இயக்கத்துல பூர்ண சிவராஜ்யம். சட்டமன்ற இயக்கத்துல பூர்ண சிவராஜ்யம் என்னது? இனிமே எங்க நாட்டை ஆண்டது போதும், இனிமே எங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடு, எங்களை நாங்க ஆண்டுகிட்டோம், சரிங்களா, ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன பண்றாங்க? சொல்றாங்க. ஓகே, சரியா? ஓகே, அப்படி இதுல வேற என்ன இருக்கு உங்களுக்கு? வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம். சரியா, ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. இதுல எப்படின்னா யூனிட் 6ல ஸ்டேட்மெண்ட்லயே கொஸ்டின் கேட்டோம். ஸ்டேட்மெண்ட்லயே கொஸ்டின் கேட்டோம்னா இதுல பாருங்க, காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கை, ஆமா, இந்த கோரிக்கை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளாததை தொடர்ந்து சட்டமன்ற இயக்கத்தை தொடங்கினார். அது காந்தி சில கோரிக்கைகள் வைப்பாரு, எங்களுக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அப்படி இப்படின்னு வைப்பாப்புல. ஓகே, சரிங்களா? அதை யார் ஏத்துக்கிட மாட்டா? வைஸ்ராய் ஏத்துக்கிட மாட்டாப்புல. ஓகே, சரியா? அந்த கதை தான். அப்போ 1930 மார்ச் 12 தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரகத்தை துவங்கினார். ஓகேவா? நடந்தே போவப்ப அப்போ மக்கள் பெருவாரி எண்ணிக்கையில கலந்துக்கிட்டாங்க. ஓகே, சரிங்களா? இது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்பீடா போயிடலாம். சுதேச பாடலை பாடுறாங்க. ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து சென்றார். யாருப்பா? ராஜாஜி. சரியா? 1000 தொண்டர்களில் 100 தொண்டர்கள் மட்டுமே அணிவகுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1000 பேர் வந்திருப்பான், அதுல எத்தனை பேர் மட்டும் அனுமதிக்கு? 100 பேர் மட்டும் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைஞ்சது. சரியா? இங்க திருச்சி டு தஞ்சாவூர் என்ன ரொம்ப முக்கியம். அப்போ பாடல் என்னது? கத்தியுமின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது, சத்திய நித்தியத்தை நம்பும் யாரும் சேருங்க. இந்த பாடலாம் முக்கியம். இது யாரு படிச்சா அதான் விஷயம். யாருன்னா, யாரோட பாடம்னா நாமக்கல் கவிஞர். சரி, நாமக்கல் கவிஞர். இப்ப இந்த பாடத்துல எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் குறிக்க நினைக்காதீங்க, இந்த பாடம் அவ்வளவு ஸ்பெஷல். சரியா? அப்புறம் காவல்துறையின் குற்றமான நடவடிக்கையின் பொருட்படுத்தாமல் அணிவகுத்து சென்ற சத்தியாகிரகிகளுக்கு பயணித்த பாதை எங்கும் எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சரியா? ராஜா தலைமையில் எத்தனை தொண்டர்? 12 தொண்டர். சரியா? உப்பை அள்ளினர். ஏன்னா உப்புக்கு வரி போட்டிருப்பான். சரியா? சட்டத்தை முதல்ல மீறுதே உப்பு சட்டத்தை தான். சரியா? ராஜாஜி கைது செய்யப்பட்டார். TSS ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் தேவரத்னம், வேற பாத்துக்கோ. சரியா? இதெல்லாம் சத்தியாகிரகத்தை பங்கிட்ட முக்கிய தலைவர்கள். கேள்வி கேட்கலாம். சரியா? ருக்மணி லட்சுமிபதி, சாமிநாதர் மற்றும் சந்தானம். சரியா? இது ருக்மணி லட்சுமிபதியை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, எத்தனை இதுல கேள்வி கேட்டோம்னா, எத்தனை தொண்டர் உப்பு அள்ளி மீறினாங்கன்னா 12 தொண்டர்கள். சரியா? முதல்ல 1000 பேர் வருவான், அந்த 1000த்துல 100 பேரு, அதுக்கப்புறம் 12 தொண்டர். ஓகே, சரியா? ஓகே, வேற இதுல உப்பு சத்தியாகிரக நினைவு சின்னம் எங்க இருக்கு? நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்துல இருக்கு. சரியா? இதே மாதிரி தமிழ்நாட்டுல நடந்த பரவலான போராட்டம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். டி பிரகாசம், நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகங்கள் சென்னைக்கு அருகே உதயவனம், இது முக்கியம், பேரு முக்கியம், உதயவனம் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர். ஆனால் அவர்கள் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டனர். இந்நிகழ்வு சென்னையில் கடையெடுப்பிற்கு வழிகொலியது. அவன் சத்தியாகிரகத்தை நடத்தணும்னு பார்த்திருக்கான், அதுக்குள்ள காவல்துறை கைது பண்ணுது. சரியா? சோ கடையெடுப்பு
சோ மெட்ராஸ் நடக்கு, கலவரம் நடக்கு. ஓகே சரியா? ஏப்ரல் 30, 1930 ஏப்ரல் 27, 27ல திருவல்லிக்கேணியில் காவல்துறையுடன் மோதல் ஏற்பட்டது. 3 மணி நேரம் நடைபெற்ற மோதலில் 3 நபர்கள் உயிரிழந்தனர். எத்தனை பேரு? குப்பை சத்தியாகத்துக்கு போறவனை தடுத்து வச்சதுனால மோதல் வெடிக்கு. அந்த மோதல்ல 3 பேர் உயிரிழக்கான். சரியா? உவரி, அஞ்சாங்கோ, வேப்பலோடை, தூத்துக்குடி மற்றும் தருவைக்குளம். சரியா? தருவைக்குளமும் தூத்துக்குடில தான் இருக்கு. ஓகே சரிங்களா? இங்கெல்லாம் நடந்திருக்குங்க. வேற நூற்பாலை தொழிலாளர்கள் நடக்கு. பெண்கள் பங்கேற்றிருக்காங்க. யாருப்பா? பெண்கள் இந்த சட்டங்களை. அப்போ இது கேள்வி கேட்கலாம். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாரு? ருக்மணி லட்சுமிபதி. அதுதான் அப்பளே உங்களுக்கு யாரை படிக்க சொன்னேன்? இந்த ருக்மணி லட்சுமிபதியை நல்ல இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஓகே சரிங்களா? இவ் இயக்கத்தை நசுக்க காவல்துறை கொடுமையான படையை பயன்படுத்தியது. 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா என்று அழைக்கப்பட்ட வாசம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியேற்றினார். சரியா? யாருப்பா? ஆரியா என்று அழைக்கப்பட்ட வாய்சம். சரியா? இவங்க தான் என்ன பண்றாங்க? புனித ஜார்ஜ் கோட்டையில என்ன பண்றாங்க? தேசிய கொடியை ஏற்றாங்க. சரியா? சத்தியமூர்த்தி அந்நிய துணிகளை விற்பனை செய்யும் கடைகளை மறியல் செய்தால் ஊர்வலங்க திட்டமிட்டார். என்எம்ஆர் சுப்பாராமன் மற்றும் கு காமராஜ் ஆகியோரும் முக்கிய பங்கு வகித்தனர். சரியா? கு காமராஜர். இதுல வந்து ரெண்டு இது முக்கியம். ஒண்ணு, இந்த தேசிய கொடி ஏத்துனது. இந்த உப்பு சட்டத்துக்கு மீறியதுனால முதல்ல அபராதம் கட்டிய பெண்மணி. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். என்ன சரிங்களா? இதுல வேற எதுவும் இல்ல. இப்ப இந்த லெசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எக்கனாமிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம், பார்த்திருப்பீங்க. ரொம்ப வேகமா போயிருப்போம். ஆனா இது அப்படி இல்ல. அந்த லெசனை பொறுத்து ஸ்பீடு போகும். ஓகே சரிங்களா? லெசனை பொறுத்து நம்ம 20 பக்கமா இருந்தாலும் ஒரு லெசனை வேகமா முடிச்சிருப்போம். ஆனா இந்த லெசன் அப்படி இல்ல, ரொம்ப முக்கியமான லெசன். ஓகே, உங்களுக்கு படிச்சாலே புரியும். அடுத்து திருப்பூர் குமரனின் வீர மரணம். 1932 ஜான்வரி 11 திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடி சென்ற ஊர்வலத்தினர் காவல்துறையினர் இறக்கமின்றி அடித்து உதைக்கப்பட்டனர். சரியா? பரவலாக திருப்பூர் குமரன் அழைக்கப்படும் OKSR குமாரசாமி. சரியா? தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவரை விழுந்து இறந்தார். ஆகையால் அவர் குடிகாத்த குமரன் என புகழப்படுகிறார். எனவே ஒத்துழைமை இயக்கம் சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்பு நடைபெற மிகப்பெரிய இயக்கம். அதாவது ஒண்ணு இல்லப்பா, இந்த டேட்ல சரிங்களா, இந்த டேட்ல திருப்பூர்ல போராட்டம் நடந்திருக்கு. அப்ப இந்திய கொடியை ஏந்தி விடுதலை வேணும்னு சொல்லி போயிருப்பாங்க. சரியா? அப்போ பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கும். அந்த நடவடிக்கையில தடியடி நடந்திருக்கும். அந்த தடியடியில ஏகப்பட்டவர் தாக்கப்பட்டிருப்போம், ஏகப்பட்டவர் கொல்லப்பட்டிருக்கும். அப்ப தடியடி நடக்கும்போது கையில வச்சுட்ட கொடி இடிலாம் தூக்கி அடிச்சுட்டமாலும் ஓடுவோம்ல. ஆனா திருப்பூர் குமரன் அப்படி இல்லையா? கொடியை கீழே விழாம மண்ணுல விழாம அப்படி தாங்கி பிடிச்சுக்கிட்டு அப்படியே அடி வாங்கி உயிர் நீத்திருக்காரு. ஓகே சரியா? அதனால இவருடைய புகழ் இன்னும் மங்காம, இவரோட புகழ் என்ன இருக்கு? மங்காம இருக்கு. ஓகேயா? அடுத்து முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. நான் அப்படியே சொன்னேன், நீதி கட்சி தோல்வியுற்று யார் ஆட்சியை பிடிக்கும்? காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கும். எதுக்குன்னா 1920 இருந்து 1937 வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வருஷம் காங்கிரஸ் எலெக்ஷன்ல போட்டியிடாது. ஏன் எலெக்ஷன்ல போட்டியிடாதுன்னா தேசிய லெவல்ல போராட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் காங்கிரஸ் உணர்ந்துடும், இனிமேலும் ஒப்பிடாது, நம்ம அரசியல குதிச்சு என்ன பண்ணுவோம்? காங்கிரஸ் அரசியல குதிக்கும். அப்போ அப்படி சொல்லாம விட்டது 1935 வெரி வெரி இம்பார்ட்டன். அப்படி சொல்லாம விட்டா 1919க்கு அப்புறம் 1935 முக்கியமான சட்டம். 1935க்கு அப்புறம் கடைசியா முக்கியமான சட்டம்னா 1947. சுதந்திரத்துக்கு அப்புறம் சில முக்கியமான வருட சட்டங்கள் இருக்கு. என்னெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? 1909, 1919, 1935, 1947. இடையில ஆகஸ்ட் ஆஃபர்லாம் வரும், அது வேற கதை. இந்த 4 ரொம்ப முக்கியம். 1919 என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19 மின்டோ மார்லி, இது மான்டேக செம்ஸ் போர்டு, 35 இந்திய அரசு சட்டம், 47 இந்திய விடுதலை சட்டம். இது 4 இம்பார்ட்டன்ட். ஓகே சரிங்களா? சோ 35ல இந்திய அரசாங்க சட்டம் மாநில சுயாட்சி வலியுறுத்துது. என்ன சொல்றான்? உங்களை நீங்களே ஆண்டுக்காங்க மாநிலத்துல, மத்தியில நாங்க பாத்துக்கிட்டோம்னு பிரிட்டிஷ்காரன் சொல்றேன். ஓகே சரியா? இப்போ அப்ப என்ன நடக்குன்னா அப்போ 37ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. நீதி கட்சியின் படுதோல்வி அடைந்தது. நான் அப்படியே சொன்னதுதான். காங்கிரஸ் வந்து மக்களிடம் பெற்ற செல்வாக்க காட்டியது. ஏன் தெரியுமா காங்கிரஸ் ஈஸியா ஜெயிச்சுட்டு? இந்தியா ஃபுல்லா காங்கிரஸ் தான் விடுதலை வாங்கி கொடுத்ததா பேர் மக்கள்கிட்ட பதிவாயிட்டு. சோ அதனால காங்கிரஸுக்கு இது கூடுதல் பலம். ஓகே சரிங்களா? 1909 என்ன சார் சொன்னீங்க? என்ன மேடம் சொல்லுங்க?
19/9 1909 என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்க சார்? மின்டோ மார்லி மின்டோ மார்லி ஓகேங்க சார். மின்டோ மார்லி சீர்திருத்தம். மாண்டேகு செம்ஸ் போர்டு 1990. இப்ப இது எல்லாமே இதுக்கு முந்தின ஒரு பாடம் இருக்கா, தேசிய காலகட்டம், அதுல இருக்கும். சரிங்களா? இது ஐஎன்எம்ல உள்ளது. சரி, அடுத்து போலாம். அப்போ ராஜாஜி தலைமையில தான் முதல் காங்கிரஸ் அமைச்சர் அமைத்தார். மது விலக்கை பரிசோதனை முயற்சியாக எங்க சேலத்தில், ரொம்ப முக்கியம்பா, எங்க மது விலக்கை கொண்டு வராரு, சேலத்தில் அறிமுகம் செய்தார். இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகம், சேல்ஸ் டாக்ஸ். சரியா? சேல்ஸ் டாக்ஸ். ஓகே, சரிங்களா? பாருங்க, ராஜாஜி என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்ல விஷயம். என்ன செஞ்சிருக்காரு, மது ஒழிக்க என்ன பண்ணிருக்காப்புல, நடவடிக்கை எடுத்து சேலத்துல டெமோ பார்த்திருக்காப்புல. அப்ப அந்த மதுவால வருமானம் கிடைக்கும்ல, இந்த வருமானத்தை ஈடுகட்டதுக்கு என்னது, சேல்ஸ் டாக்ஸ கொண்டு வந்திருக்காப்புல. சேல்ஸ் டாக்ஸ கொண்டு வந்திருக்காப்புல. அடுத்து என்ன இருக்கு, சூப்பர். சரி, அடுத்து டி பிரகாசம் மேற்கொண்ட முயற்சினால் ஜமீன்தாரரின் பகுதிகளைச் சேர்ந்த குத்தகைதாரர் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்படும். சரியா? ஜமீன்தாரர் பகுதிகளை, சரியா, நிலத்தை போல அவன் கூச்சி வச்சிருப்பான், அதை விசாரிக்கிறதுக்கும் விசாரணை போடுறாங்க. சரியா? யாருக்கு தலைமை, யாரு, டி பிரகாசம். கிராமப்புற கடன் பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக கடன் சமரச வாரியங்கள் அமைக்கப்பட்டதை தவிர வேறு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்திய அமைச்சரவையை கலந்து ஆலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்தது. என்ன தெரியுமா உங்களுக்கு, என்னன்னா கேளுங்க, என்ன நடந்ததுன்னா, அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1937 உலகப்போர் வரை நடக்கும். அந்த உலகப்போர்ல பிரிட்டிஷ்க்கு நிறைய வீரர்கள் தேவைப்படுவாங்க. சரியா? ஆர்மி வீரர்கள், சரியா, போராட்டத்துக்கு பாதுகாப்பு படை வீரர்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆங்கில அரசு என்ன பண்ணும்னா, இந்திய அரசை கேட்காம, நம்ம, அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தைக்கே சில விஷயம், ஆங்கில அரசு தான், இந்திய அரசை ஏன் கேட்கணும், இந்தியாவுக்கு எஜமா வந்து ஆங்கிலம். சரிங்களா? இந்தியாவுக்கு எஜமா ஆங்கிலம் தானே. சரியா? சோ என்னது, அது கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. இவங்க இதை ஒரு முக்கியமான பிரச்சனையா வச்சுக்கிட்டு, இதான் நல்ல நேரம் சொல்லி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களை கேட்காம நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எங்க வீரர்களை போர்ல ஈடுபடுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவுல எங்க காங்கிரஸ் கட்சி இருக்கோ, சரிங்களா, எங்கெங்க ஆட்சி பண்ணுதோ, எங்கெங்க காங்கிரஸ் கட்சி இருக்கோ, அங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருந்தாங்க, ராஜினாமா பண்ணிருந்தாங்க. என்ன பண்ணிருந்தாங்க, ராஜினாமா பண்ணிருந்தாங்க. அந்த ராஜினாமா தான். ஓகே, சரிங்களா? அந்த ராஜினாமா தான் அது. சரிங்களா? அடுத்து வேற என்ன இருக்கு, அப்ப அமைச்சரவை போயிரும். சரி, ஆளுநர் ஆட்சி வந்துடும். மதுரை ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதர், செயலர், அதோட செக்ரட்டரி யாரு, கோபாலசாமி ஆகியோரால் 1939 ஜூலை 9 நாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் ஹரிஜன மக்களுடன் நுழைய திட்டமிடப்பட்டது. சரியா? அப்ப பாருங்க, நல்லா பாருங்க, 1939, சரியா, 39 மக்களை கோயிலுக்குள்ள விடல. சரிங்களா? 39 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100 வருஷம் வச்சுக்கோங்களேன், 100 வருஷம் முன்னாடி. சரிங்களா? 100 வருஷத்துக்கு அப்புறமே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்தியாவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இதுக்கு மெயின் காரணம் படிப்பு தான், எஜுகேஷன். சரியா? அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக உள்ள குடிமை சமூக குறைபாடுகளை அகற்றுவதற்காக 1939 கோயில் நுழைவு அங்கீகார இழப்பீடு சட்டம் இயற்றப்பட்டது. படிச்சுக்கோங்க என்ன. சரியா? ஓகே, ஓகே, சரியா? ஓகே, அடுத்து இந்திய எதிர்ப்பு ஸ்டோரி சொல்லியிருந்தேன், ஒண்ணும் இல்லாம கதையை சொல்லியிருந்தேன், புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆக்ட் மட்டும் இங்கிலீஷ், அந்த கோவில் நுழைவாயில்கள் அது மட்டும். ஏன்னா இந்த புக்ல இல்ல இந்த வார்த்தை. சரிம்மா, நான் கடைசியா இங்கிலீஷ் டேர்ம்ஸ் நிறைய குறிச்சு வச்சிருக்கேன், கடைசியா சொல்றேன். நிறைய குறிச்சு வச்சிருக்கேன், நிறைய குறிச்சு வச்சிருக்கேன். அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். சரிங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அந்த புக்கை எடுத்துருங்க, ஒரே நிமிஷம் தான் வெயிட் பண்ணுங்க, பேசணும்னு நினைச்சாங்க, ஒரு நிமிஷம்.
ஓகே, அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். இப்ப யாரும் இங்கிலீஷ் மீடியம் இருந்தீங்கன்னா, இந்த நேரத்து இங்கிலீஷ் நிறைய சொன்னா நீங்க சொல்ல மறந்துட்டேன். சரியா? வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். யார் இங்கிலீஷ் மீடியம் இருந்தா நிப்பாட்டி கேட்டுருங்க. அதுக்கு நான் டேர்ம்ஸ்க்கான எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்ப இதை பார்க்கலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்னன்னா, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பாத்தீங்கன்னா அப்ப ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளவு நாளைக்கு அப்புறமும் இப்பவும் இந்த பிரசன்ட் டேஸ்லயும் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தது. சரிங்களா? தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையை செயல்படுத்த சொல்லி உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. மும்மொழி கொள்கைனா 3வது மொழியை இந்திய படிக்க சொல்லி. சரிங்களா? அதுல என்ன ஆயிருச்சு தெரியுமா உங்களுக்கு? என்ன ஆயிட்டுனா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன கொடுத்துருக்குன்னா, உங்களுக்கு தேவைன்னா நீங்க இந்திய படிச்சுக்கோங்க. இந்தி படிக்கிறதுக்கு தடை இல்ல, அதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா செயல்படுத்தப்பட சொல்லி எங்களால ஆர்டர் போட முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா தமிழ்நாட்டுல என்ன கொள்கை பின்பற்றப்படுதுன்னா உங்களுக்கு இருமொழி கொள்கை பின்பற்றப்படுது. என்ன கொள்கைப்பா? இருமொழி கொள்கை பின்பற்றப்படுது. அதனால முடியாதுன்னு என்ன சொல்லியிருக்கா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஓகே, சரியா? இதுல பாத்தீங்கன்னா இதை வேணா நான் சொல்லிடுறேன் அப்படி உங்களுக்கு. ஆக்சுவலி இது என்னன்னா, அதோட யாரு வைத்தியநாதர் அப்படித்தானே பிரசிடண்ட் தலைவர், கோபாலசாமி வந்து செக்ரட்டரி. சரியா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த டெம்பிள் என்ட்ரி அத்தாரைசேஷன் அண்ட் ஐடென்டிட்டி ஆக்ட் 1939 ஃபார் த எதுக்கு ரிமூவல் ஆஃப் தி சிவில் அண்ட் சோசியல் டிசபிலிட்டிஸ் அகேன்ஸ்ட் தி டிப்ரஸ் கிளாஸஸ். ஓகே, சரிங்களா? புரியுதா இல்லையாப்பா? அப்படின்னு சொல்றேன். ஓகே, சரிதாப்பா? இப்ப எது வேணாலும் கேட்டுருங்க. நமக்கான வகுப்பு நம்ம தான் படிச்சுக்கணும். ஏன்னா நம்ம நேர்லன்னா நம்ம ஐ பவர் வச்சு கண்டுபிடிச்சிருவேன். இது நம்ம ஆன்லைன்ல யார் யார் என்னன்னு தெரியாது. ஓகே, நான் இனிமே எல்லாத்துக்கும் முக்கியமானது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். நேத்தையும் மேடம் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். சரிங்களா? இனிமே அதை சரி பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஆன்டி ஹிந்தி அகிடேஷன். சரியா? அகிடேஷன். சரியா? இதுல ஒண்ணு இல்ல, இது ராஜாஜியால் கொண்டு வரப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பேசப்படுது. ஓகே, சரிங்களா? இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்க ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக இது கருதப்பட்டதால் மக்களிடையே பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்தியது. இதற்கு எதிராக ஈவேரா தந்தை பெரியார் மிகப்பெரிய பரப்புரை மேற்கொண்டார். அவர் இந்திய எதிர்ப்பு மாநாடு கொண்டன எங்க? சேலத்துல. முக்கியமா இந்த இந்திய எதிர்ப்பு மாநாடு அவர் எங்க நடத்துறாரு? சேலம். ஓகே, சரிங்களா? யாருக்கு? ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லீம் லீக்கும் ஆதரவளித்தன. தாளமுத்து மற்றும் நடராஜன் சரியா எனும் 2 ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணமடைந்தார். முக்கியமா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல மரணமடைஞ்சாருன்னா தாளமுத்து மற்றும் நடராஜன். ஓகே, சரிங்களா? போராட்டக்காரர்கள் சிறையில் மரணமடைந்தார். திருச்சியிலிருந்து சென்னை ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது. பெரியார் உட்பட 1000 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இதெல்லாம் கேட்க மாட்டான். காங்கிரஸ் அரசு பதவி விலகியதை தொடர்ந்து நிர்வாகத்தை கைகொண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி படம் கட்டாயம் என்பதை நீக்கினார். அவன் பிரிட்டிஷ்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? இதுக்கு கதை ஒப்பேறாரு. நல்லா பாருங்க. அப்ப ராஜாஜி 2வது முறையா பதவி விலகிறாரு. முறை எதுக்கு? கேட்டாப்புல நம்மளை கேட்காம போராட்ட வீரர்களை அங்க ஈடுபடுத்துறதுனால. அப்ப இது ஒரு காரணம். இது என்ன 2வது முறையான ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இந்திய எதிர்ப்பு போராட்டம். சரிங்களா? ராஜாஜி வந்து இந்திய வந்து கொண்டு வராரு. இதை நம்ம எதிர்த்து தெரிவிக்காப்புல. அப்போ ராஜாஜி அரசுக்கு மிகப்பெரிய அளவுல கடுமையான எதிர்ப்பு கிளம்புது. ஸோ அவர் பதவி விலகிடுறாரு. ஓகே, சரிங்களா? ஸோ பதவி விலகின அப்புறம் கவர்னர் ஆட்சி வருதா? சரியா? இந்த கவர்னர் ஆட்சியில என்ன பண்றாங்கன்னா நிப்பாட்டி வைக்காங்க. ஓகே, சரியா? அதுல கீழே இருக்கு பாருங்க, கட்டாயம் என்பதை நீக்கினார். கட்டாயம் கிடையாது, தேவனா படிச்சுக்கோங்கன்னு சொல்றோம். சரியா? அடுத்து குவைட் இந்தியா மூவ்மெண்ட். குவைட் இந்தியா மூவ்மெண்ட் இல்லைன்னா குவைட் இந்தியா ஸ்ட்ரகிள். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியும் போர்க்கால பற்றாக்குறைகளும் விலையேற்றமும் மக்களுடைய பெரும் மன விரைமின்மை, அதாவது ரொம்ப கஷ்டம் ஏற்படுது. இது ரொம்ப கேட்பான். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8. 1942 ஆகஸ்ட் 8 இப்போதான் வெள்ளையனிய வெளியேறு இயக்கம். சரிங்களா? ஓகேவா? ஓகே, அப்ப காந்தி என்ன சொல்றாரு? செய்யலது செத்து மடி காந்தியடிகள். ஓகே, சரியா? அதாவது என்னன்னா உங்களுக்கே தெரியும், கிரிப்ஸ் தூதுக்குழுவை பத்தி கதையை சொன்னேன். அப்போ கிரிப்ஸ் தூதுக்குழு டோட்டல் ஃபெயிலியர். அப்புறம் மிகப்பெரிய விலைவாசி உயர்வு. சரிங்களா? சோ இந்த காரணத்தால வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. சரியா? குவைட் இந்தியா ஸ்ட்ரகிள்னா குவைட் இந்தியா மூவ்மெண்ட் ஆரம்பிக்கப்படுது. காந்தியில பேசப்பட்ட வசனம் டூ ஆர் டை, செய்யலது செத்து மடி. ஓகே, சரிங்களா?
அப்புறம் இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்கு என்ன முழக்கத்தை வழங்குற காந்தியடிகள்? செய்யலது செத்து முடி, டூ ஆர் டை. சரியா? அப்புறம் அப்ப காங்கிரஸ் அதுக்கெல்லாம் காரணம் சொல்லி பிரிட்டிஷ் நம்பப்படுது. சோ காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுது? எல்லாத்தையும் கைது பண்ணுது. சரியா? உள்ளூர் தலைவர் முதற்கொண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் காங்கிரஸ் தலைவர் என்ன பண்ணுது? கைது பண்ணுது. அப்புறம் பாருங்க, உம் ரயிலை விட்டு இறங்கியதும் கைது செய்து பம்பாயிலிருந்து ஊர் திரும்பி கொண்டிருந்த காமராஜ் கவனித்தார். காவல்துறையின் கண்களில் படாமல் அரக்கோணத்திலிருந்து இறங்கி விட்டார். சரியா? ஓகேவா? பிற தலைமுறையாக எதுல பங்கேற்காரு? வெள்ளையனை வெளி இயக்கத்துல பங்கேற்காரு. சரியா? யாரெல்லாம் கைது பண்ணப்படுதா? ராஜாஜி, சத்தியமூர்த்தி. வேற இதுல இருக்கு? மெயின் இதுதான். இந்த போராட்டத்துல எதை தீ வச்சு கொடுத்தான்? போஸ்ட் ஆபீஸ். சரியா? தந்திக்கும் போதெல்லாம் வெட்டுதான். ஏன் தெரியுமா? இது மூலியமா தான் பிரிட்டிஷ் தகவல் போது அவன் தகவலை முதல்ல கட் பண்ணும் அப்படின்னு. சரியா? இதெல்லாம் வன்முறைக்கு போயிட்டு தீராத மக்கள் இயக்கம். இயக்கத்தில் சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கேற்றனர். பகியாம் மற்றும் மற்றும் கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி மற்றும் மின்சார டிராம் போக்குவரத்து போன்ற இடங்களில் பெருமளவு தொழிலாளர்கள் போராட்டங்கள் நடைபெற்றன. சரியா? இதுல பார்த்தோன்னா காந்தி ஆரம்பிச்சது மிகப்பெரிய அளவுல தீவிர பிரச்சனையா வன்முறை போராட்டமா நடந்தது. சரி, ஓகேவா? சரியா? சூலூர் விமான நிலையத்தையும் அட்டாக் பண்றாங்க. சரியா? ரயிலுக்கு கோயம்புத்தூர்ல என்னது? ரயில் எல்லாம் தடம்படல வைக்காங்க. சரியா? மதுரையில காங்கிரஸ் தொண்டர் ராணுவத்தோட மோதுறாங்க. ஓகே, சரியா? ராஜபாளையம், காரைக்குடி, தேவக்குடி ஆகிய இடங்களில் காவல்துறையின் துப்பாக்கி சூடு நடைபெற்றது. துப்பாக்கி சூடு நடக்கு? ராஜபாளையம், காரைக்குடி, தேவக்கோட்டை இதெல்லாம் என்ன நடக்கு? துப்பாக்கி சூடு நடக்கு. சரியா? நிறைய இந்தியர்கள் என்ன பண்றாங்க? இந்திய ராணுவத்துல சேர்றாங்க. சரியா? இந்திய ராணுவத்துல சேர்றாங்க. கடைசியில இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் பிரிட்டிஷ்காரன் சொல்லி சொல்லி இப்பதான் கேட்கல. அவன் நம்மளை விட மிக வன்முறை பண்ணி நம்ம வன்முறையாளர்களை அடக்கி முடிச்சிட்டான். சரியா? இந்த நேரத்துல ராயல் இந்திய கடற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசும் பேச்சுவார்த்தை இந்திய விடுதலைக்கு வழிகொலின. சரியா? அங்க இந்தியாவில் ஆட்சி மாறுது. சோ இதுக்கப்புறம் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா என்னது? விடுதலைக்கு வழிகொடுது. இந்த சோகம் என்னன்னா, விடுதலை என்ன பிரிக்கப்படுது? இந்தியா பாகிஸ்தான் இரண்டாக பிரிக்கப்படுவதுதான். ஓகே, சரியா? இந்தியா பாகிஸ்தான் இப்போ கேளுங்க. லேட் ஆகுங்களாமா? பேசுறீங்களா? இதுல பாத்துங்க, இந்தியா பாகிஸ்தான் இரண்டா பிரிக்கப்படுது. சரிங்களா? சோகம் என்னன்னு, அதை விட இப்ப பிரசண்டா சோகம் என்னன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தேவையில்லாம நிறைய பிரச்சனை போய்கிட்டு. சரியா? தேவையில்லாம நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. சரியா? ஒரு 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 பொது கருத்து, இது பொது கருத்தை சொல்லலாம், அன்பான கருத்து. நானும் நிறைய படிக்கிற பசங்களை பார்க்க, நம்ம படிக்கிற பசங்களை ஒன்னேன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய புத்தக வாசிப்பாளர்கள் இதுல இருப்பீங்க. பரீட்சையை தாண்டி நம்ம நிறைய படிக்கும். புத்தக வாசிப்பு தான் ஒருத்தரை மேன்மைப்படுத்த செம்மைப்படுத்தும். போர் நடக்கலாம். சரிங்களா? போர்னா பாகிஸ்தான் இந்தியா பத்தி நான் பேசல, பொதுவா சொல்றேன். போர் நடக்கலாம். இந்த போர்ல பாத்தீங்கன்னா கடைசியில் என்ன தெரியுமா நடக்கும்? 2 நாட்டு பிரதமரும் கை குலுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஒன்னா போயிருவாங்க. ஆனா அந்த போரால பாதிக்கப்பட்டிருக்கும்ல மக்கள், வீடு உடையெல்லாம் இழந்திருப்பாங்களா? சரிங்களா? அதெல்லாம் யாருக்கு திரும்ப கிடைக்காது. சரிங்களா? அதாவது போர் ஆரம்பிக்கும், காரவாரமா இருக்கும். போர் முடியும் போது நாங்க போரை முடிச்சுக்கிட்டுதான் சொல்லி 2 நாட்டு தலைவரும் கை கொடுத்துட்டு போயிருவான். நம்ம இழந்ததுதான், ஒண்ணும் வராது. அதனால இது மூலியமா என்ன சொல்ல வரோம்னா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இது வன்முறையும் போரும் கூடாது. சரிங்களா? அப்படி ஓரளவு அமைதியா போயிடணும். இது அன்பான கருத்து, அன்பு சகோதரன், அன்பு தோழன் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஏன்னா நிறைய பசங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அங்க இங்கன்னு பார்க்க பாகிஸ்தான் RIP பாகிஸ்தான் RIPன்னு வைக்கும். அப்படின்னு அவங்களும் மனசும் தான். இங்கேயும் கெட்ட மனசு இருக்கான், அங்கேயும் கெட்ட மனசு இருக்கான், இங்கேயும் நல்ல மனசு இருக்கான், அங்கேயும் நல்ல மனசு இருக்கான். இக்காரத்தை கொண்டு பெண்களும் குழந்தைகளும். ஓகே, சரிங்களா? அதை முடிச்சுக்கலாம் அடுத்த கிளாஸ். சரிங்களா? பாட சுருக்கத்தை பாருங்க. இப்ப யாரும் எதுவும் சொல்ல வந்தீங்களா? இல்லைங்க சார். ஆமா சார், அதுக்கு அந்த மாதிரி போர் தேவையில்லதான் சார். அப்பாவி மக்கள் உயிரெல்லாம் போகுது இல்லைங்க சார். ஆனா தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டியது, அதை நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். ஏன்னா இப்ப நீங்களே பாருங்களேன், போரால நம்மளோட எல்லாம் இழந்துரும், ஒண்ணும் நடக்காது. அது நம்ம எப்படி பேசி முடிக்கணும் முடிச்சுக்கணும். சரி, நம்ம அதுக்கு தேவையில்லை. நம்ம அதை பேசினா அரசியல் காரணமா வேண்டாம். நம்ம பாடத்துக்கு போய்க்கலாம். சரிங்களா? ஏன்னா யார் சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம படிக்கிற பசங்க போர்னு என்னமோ ஜாலின்னு நினைக்க நிறைய பேர் தெரியாம. அதுக்குதான் ஒரு கருத்தை சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, அடுத்து இந்த பாடத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாட சொல்றேன். சரிங்களா? இதுல பாருங்க, இது சென்னை வாசிகள் சங்கம் பார்த்தோம், மகாஜன சபை பார்த்தோம். இவங்க இந்த சென்னை வாசிகள் சங்கமும் சென்னை மகாஜன சபையும் தான் முதல்ல எதுக்கு போராடினாங்க?
நான் பிராமினுக்காண்டி உரிமையை கேட்க போராடினார். ஓகே சரியா? அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனும் மெட்ராஸ் மகாஜன சபாவும் சரிங்களா? அப்புறம் சுதேசி பேஸ் சரிங்களா? சுதேசி இயக்கம், சுதேசி பேஸ் சரிங்களா? இதுல யாரெல்லாம்? சுப்பிரமணிய சிவா, விஓசி பார்த்தோம் சரிங்களா? அப்புறம் ரெட்டையாட்சி காலத்தில் டயக்ரசின்னு சொல்லுவாங்க. ஓகே சரியா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராமணர் அல்லாத இயக்கம், விடுதி இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஒத்துழையாமை இயக்கம், இதோட விஷயங்கள்லாம் பார்த்தோம். நம்ம சைமன் குழுவின் மீதும் வட்டமேஜை மாநாடுகள் மீதும் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு பங்கேற்றது ஆகியவை விளக்கப்பட்டுள்ளன. ஓகே சரியா? ஓகே. 35 சட்டம். அதான் 35 சட்டத்தால தான் காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுது? தேர்தலில் குவிக்கும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சரியா? மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சரிங்களா? ஓகே. இந்த 2ஆம் உலகப் போர் காங்கிரஸ் அமைச்சர் என்னது? ராஜினாமா செஞ்சது. ஓகேவா? சரி, அப்ப இதுல நல்லா புரிஞ்சுக்கணும் நம்புறேன். இப்ப மீண்டும் சொல்லுதேன், இந்த 10th உள்ள இந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுல எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஒமிட் பண்ணா பாதிப்பு இல்ல, மிகப்பெரிய பாதிப்பு ஒரு படிக்கக்கூடிய மாணவனுக்கு தான். சரியா? ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 10th வால்யூம் 1ல 1 லெசன் இருக்கு. வால்யூம் 2ல 5 லெசன் நம்ம இருந்தது. சரிங்களா? இத வந்து தயவு செய்து ஒமிட் பண்ணிடாதீங்க. ஃபுல்லா நல்லா ரீட் பண்ணிட்டு மொட்டை மனப்பாடம் அடிச்சிருங்க. ஓகே சரிங்களா? ஓகே. அடுத்து ஒரு பாடம் இருக்கு. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். தமிழ்நாட்டில் இப்ப நல்லா கேளுங்க. நம்ம ஒரு கிளாஸ்ல 2 ஹவர்ஸ் கிளாஸ்லயே 11th 12th புக்ல ஒரு பாடத்தை முடிப்போம். இங்க பார்த்தனா ஒரு பாடத்தை இவ்வளவு நாள் ரொம்ப பொறுமையா நடத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும். இவ்வளவு நாள் நான் பேசின பேச்சுக்கும் இன்னைக்கு உள்ள பேச்சுக்கும் ஸ்பீடு வித்தியாசம் தெரியும். ஏன் இதை நிறுத்தி ரொம்ப பொறுமையா நடத்துறோம்னா இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? ஓகேவா? ஓகே. என்னன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 9th-க்கும் 10th-க்கும் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சரிங்களா? நான் நினைவுல வச்சுக்கிட்டு தான் அடுத்த கிளாஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்கெங்க இருந்து உங்களுக்கு காட்டுறேன்னா சரிங்களா? நம்ம இன்னைக்கு கொடுக்க நினைச்ச மறந்துட்டேன். அடுத்த வகுப்புல நினைவுல வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. இதுல என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். நம்ம தமிழ்நாட்டுல என்னெல்லாம் சமூக மாற்றம் ஏற்படும் சரியா? அததான் இதுல கொடுத்திருக்கான். நவீன தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் குறித்து அறிவினை பெறுதல். தமிழ்நாட்டின் பல்வேறு சமூக சீர்திருத்தங்களை அறிதல். ஆமா சரியா? எது? வள்ளலார் கொண்டு வந்தது, ஐயா வைகுண்ட சாமிகள் கொண்டு வந்தது, அயோத்திதாச பண்டிதர் கொண்டு வந்தது. இந்த 3 பேர் இதுல இருப்பான். இந்த 3 பேர் சமூக சீர்திருத்தவாதிகளின் கருத்துக்களை புரிந்து கொள்ளுதல். சமூக சீர்திருத்தவாதியின் கருத்துக்களை புரிந்து கொள்ளுதல். அவங்க இந்த சோசியல் ரிஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன விதமான மாற்றத்தை கொண்டு வர விரும்புனாங்க. ஓகே சரிங்களா? இதெல்லாம் இந்த மூணை பத்தி இந்த பாடத்துல சற்று விரிவா இருக்கும். சரியா? ஓகேவா? அதாவது சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு, அப்புறம் டிஃபரெண்ட் சோசியல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சோசியல் ரிஃபார்மர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஐடியாஸ், இதுதான் பார்க்க போறோம். ஓகே சரிங்களா? இதுல இப்ப இது ரொம்ப முக்கியம்பா. தமிழ் மறுமலர்ச்சி இதுல எத்தனை இருக்கு உங்களுக்கு? 10.1 to எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். இந்த தமிழ் ரெசினன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் மறுமலர்ச்சி அதுல இருந்து கேள்வி ஏகப்பட்ட வாட்டி கிடைக்கும். 10.7 வரைக்கும் இருக்கு. சரியா? 7 தலைப்பு இருக்கு. 7 தலைப்பு இருக்கு. 7 தலைப்புல முதல் தலைப்பு இன்ட்ரோ, அறிமுகம். அறிமுகத்துல ஒண்ணுமே இருக்காது. அது ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். பார்த்தா புரிஞ்சுக்கலாம். சரியா? 10.7 அதாவது 1 to 7 வரைக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். சரிங்களா? அறிமுகம். இதுல சாதி, பாலினம், மொழி, நம்பிக்கை, இதுல அடிப்படையில நம்மளோட பாகுபாடு இருந்திருக்கு. அந்த பாகுபாடால தான் சில பிரிவு ஏற்பட்டிருக்கு. ஜாதி தோன்றிருக்கு, மதம் தோன்றிருக்கு. யாரெல்லாம் அதுல? ராஜாராம் மோகன் ராய், அவரை மாதிரியே பல தீர்த்தவாதி தமிழ்நாட்டுல இருந்திருக்கான். அதை பத்தி நிகழ்வு இருங்க. இந்த பாடத்துக்கான சுருக்கத்தை நான் ஸ்டோரியா சொல்றேன். சரியா? கவனிங்க. சரி, பாடத்தோட தலைப்பு என்ன? சரியா? சோசியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தமிழ்நாடு. சரிங்களா? ஓகேவா? அதாவது இதுல முதல் தலைப்பே பாத்தீங்கன்னா தமிழ் ரெசினன்ஸ் இருக்கும், தமிழ் மறுமலர்ச்சி. சரியா? தமிழ் மறுமலர்ச்சி இருக்கும். முதல் தலைப்பு 10.1 என்ன இருக்கும்? தமிழ் ரெசினன்ஸ், தமிழ் மறுமலர்ச்சியா இருக்கும். நான் என்னன்னு கதையை சொல்றேன்.
சரிங்களா? இது என்ன சமூக மாற்றம் எப்படி நடந்தது சரிங்களா? இதுல பாருங்க, உங்களுக்கே தெரியும் இந்தியாவுல மிகப்பெரிய பழமையான ஆராய்ச்சி நடந்தது என்னது உங்களுக்கு? என்னன்னா உங்களுக்கு சிந்து சமவெளி, சிந்து சமவெளி, இண்டஸ் வேலி, இண்டஸ் வேலி. இந்த அகழ்வாராய்ச்சி நடக்கும். யார் அகழ்வாராய்ச்சி பண்ணுவா? பிரிட்டிஷ்காரன் ரயில்வே ட்ராக் போடுவான். ரயில்வே ட்ராக் போடும்போது சில விஷயங்கள் மண்ணு எடுக்கும் போது சில விஷயங்கள் தென்படும். அப்ப அகழ்வாராய்ச்சி நடத்த ஆரம்பிப்போம். சரிங்களா? ஓகேவா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, அப்போ ரெண்டா பிரிச்சுக்கலாம். சரியா? இந்தியா, இந்தியா, தமிழ்நாடு ரெண்டா பிரிச்சுக்கலாம். சரியா? இந்த ரெண்டா பிரிச்சதுல நான் என்ன நடக்குன்னு சொல்றேன். இந்த இந்தியாக்காரன் இருக்காங்களா, இந்தியானா யாரு? நார்த் இந்தியன். யாரு? நார்த் இந்தியன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க மொழி தான் பெருசு. என்ன மொழி? சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம். இந்திய சொல்லல, இந்தியில தேவனாரை சொல்லி என்ன சொல்லுதான், இந்த உலகத்திலே தோன்ற முதல் மொழி என்னது? சமஸ்கிருதம். சமஸ்கிருத மொழி தான் பெருசு. எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கை காட்டுறான். இந்த இண்டஸ் வழியை கை காட்டுவோம், எங்களுக்கு ஆதாரம் இருக்குன்னு. அப்ப தமிழ்நாட்டுக்காரன் பார்க்கான். சரியா? என்ன பார்க்கான்? எங்களுக்கு எங்க மொழி பெருசு. எங்க என்ன மொழி? தமிழ். என்ன மொழி? தமிழ் மொழி பெருசு. எங்களுக்கும் கலாச்சாரம் இருக்கு, எங்களுக்கும் எங்க மொழிக்கு தான் முதல்ல இலக்கணம் இருக்கு, எங்க மொழிக்கு இவ்வளவு பாரம்பரியம் இருக்கு, எங்களுக்கு ஓலைச்சுவடி இப்படி நிறைய இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் தமிழர். இதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். சரியா? சோ இவனுடைய கருத்து மட்டும் வெளியே போகுது. காரணம் என்ன? இவன் சொந்தமா பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கான், பிரஸ் மூலியமா சில தகவல்கள் வெளியே போகுது. சரி, ஓகேவா? அப்ப இவன்ட்ட எதுவும் இல்லை. அப்ப என்ன பண்றான், நம்ம ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய கருத்தை முதல்ல நம்ம மக்கள்கிட்ட தெரிய வைக்கணும், புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அச்சு பிரசுரம் இருக்குல்ல, பிரிண்டிங் பிரசஸ், இத ஓவா டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? டேக் ஓவர் பண்ணி அது மூலியமா தன்னுடைய வரலாறுகளை தெரிய ஆரம்பிக்கும். சரியா? யாரு இதுக்கு மெயின் சப்போர்ட்? யாரு? பிரிட்டிஷ்காரர். அப்போ பிரிட்டிஷ்காரத்துல பாத்தீங்கன்னா யாரு வரா? எல்லிஸ் வராரு, கால்டுவெல் வராரு. ஓகே, சரியா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வடமொழியை விட, அதாவது சமஸ்கிருதம் இந்தியை விட தமிழை ஒப்பிடாதீங்க, தமிழ் ஒரு தனி மொழி குடும்பம், இதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு. சரியா? அப்படின்னு சொல்லி நம்ம மொழியை பத்தி யார் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கா? சரியா? இவங்க எல்லாரும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, சரி, இவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கங்க. அந்த ஆராய்ச்சியில் கிடைச்ச நிகழ்வு தான் பிரசண்டா கிடைச்ச நிகழ்வு கீழடி. இதுக்கு முன்னாடி ஆதிச்சநல்லூர், கொடுமுனல், பூம்புகார், பழவேற்காடு, சரிங்களா? இதெல்லாம் ஆராய்ச்சி நடக்கு, தமிழை பத்தி ஆராய்ச்சி நடக்கு. அங்க நிறைய சான்றுகள் கிடைக்கப்படுது. தமிழ்நாட்டில இருந்து வணிக பரிமாற்றங்கள் ரோம் எங்கெல்லாம் போயிருக்கு, இது மூலியமா சில ஆதாரங்கள் கிடைக்கப்படுது. சோ நம்ம மொழிக்கு ஒரு பண்பாடு இருக்கு, நம்ம மொழியும் மிகவும் பண்பாட்ட பழமையான மொழின்னு நம்ம யாரோட விவாதம் பண்ணதும்? பிரிட்டிஷ்காரனோட வடநாட்டுக்காரனோட விவாதம் பண்ணோம். இந்த மோதல் போக்கு வெடிக்கும். அப்போ மோதல் போக்கு வெடிச்சதுதான் இப்போ வரைக்கும் தொடருது. சரிங்களா? இப்ப வரைக்கும் தொடருது. கீழடியை டெவலப் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் முயற்சி பண்ணது இல்லையோ, தமிழ்நாடு அரசு கடுமையா என்ன பண்ணுது? அகழ்வாராய்ச்சி கடுமையா என்ன பண்ணுது? முயற்சி பண்ணுது. சரியா? இந்த கதைகள் ஓகே, சரியா? அதாவது இவங்க சான்ஸ்கிரிட்ட பெருசும்பாங்க, சமஸ்கிருதத்தை. சரியா? நம்மளால எதை பெருசுங்க? தமிழ் பெருசுங்க. அப்ப இதுக்கப்புறம் இதுல என்ன இது கலாச்சாரம் வருது? திராவிட கலாச்சாரம். சரியா? ஏன் தெரியுமா தமிழை மட்டும் சொல்ல முடியல? திராவிடம்னு சொல்லுதான். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஒடியா, இது எல்லாம் சேர்ந்துதான் சென்னை மாகாணமா இருக்கும். இங்க தமிழை மட்டும் பேசினா நமக்குள்ள பிரிவுன்னு வந்துடும் சொல்லிட்டு என்ன சொல்லுவான்? மொத்தம் அவ்வளவுக்கும் திராவிட மொழின்னு சொல்லுவான். ஏன்னா திராவிட மொழியை பத்தி 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல 3ஆ பிரிச்சிருப்பான். தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிடன்னு பிரிச்சிருப்பான். ஓகே, சரிங்களா? அதுல தென் திராவிட மொழியில தெலுங்கு வராது, தெலுங்கு நடு திராவிட மொழியில வரும். அதை மட்டும் போக்கஸ் பண்ணி பார்த்துக்கோம். ஓகேங்களா? ஏன்னா தெலுங்கானா ஆந்திரா சவுத்ல இருக்குன்னு சொல்லிட்டு இவன் தென் திராவிட மொழின்னு சொல்லி போட்டு விட்டுருவான் எக்ஸாம்ல. அதனால சொல்றேன். ஓகே, சரிங்களா? சோ இப்போ சப்ஜெக்ட்டுக்கு போலாம். இதுதான் இன்ட்ரோ. சரிங்களா? அவனை பெருசுமா, நம்மளை பெருசுங்க. கடைசியில என்ன நிரூபிக்கப்பட்டது? நம்மளை எப்படி நம்ம நிரூபிச்சுக்கிட்டோம். சரிங்களா? அதுதான் கதை. இதுக்கப்புறம் இதோட சார் கண்டினியூட்டி என்ன ஆகும் தெரியுமா? சொல்லுங்க கேளுங்க. சார் பிரிட்டிஷ்ல இருந்து ஒருத்தர் தமிழும் சான்ஸ்கிரிட்டும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னீங்க வார இல்லையா? வாரம் அவர் பேர் அடுத்த என்ன? லெசன்ல இருக்கு, பதற வேண்டாம், லெசன்ல இருக்கு. நான் சொன்ன 2 பேர் தான் சொன்னேன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே நம்ம லெசன்ல இருக்கு. சரிங்களா? வரும். ஓகே சார். ஜஸ்ட் இன்ட்ரோ தான், ஜஸ்ட் இன்ட்ரோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு இதுவும் அரங்கேறும். இப்ப உங்களுக்கே தெரியும், சோசியல் ரிஃபார்மர்ஸ் யாருன்னு சொன்னீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய்,
சுவாமி ராஜாராம் மோகன் ராய், சுவாமி தயானந்த சரஸ்வதி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பேர்லாம் வரும். அப்போ நம்ம ஆட்கள் சொல்லுதான், நம்ம ஆட்கள் தமிழ்நாட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, எங்க ஊர்லயும் இருக்காங்க ஐயா, எங்க ஊர்லயும் இத மாதிரி சோசியல் ரிஃபார்மர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை புத்தகத்துல சிலபஸ சுட்டி காட்டுதான். அந்த 3 பேர் யாரு தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆளு யாருன்னா உங்களுக்கு அயோத்திதாச பண்டிதர், சரியா? 2வது உங்களுக்கு வள்ளலார், 3வது உங்களுக்கு அவர் முத்துக்குட்டி ஐயா வைகுண்டசாமி, சாமி. இந்த 3 பேரும் தமிழ்நாட்டில இருந்து இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். இது முன்னாடி, இதுக்கப்புறம் பிரசண்டா பாத்தீங்கன்னா அண்ணாவா சொல்லலாம், பெரியாரா சொல்லலாம். ஓகே, சரிங்களா? ஓகேவா? அப்ப இந்தியாவிலயும் இப்படி இருக்காங்க சொல்றீங்க, ஆனா எங்க தமிழ்நாட்டிலயும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்பாரிசன்ல கொண்டு வரோம். ஒண்ணு, அந்த பாடம் முழுக்க நார்த் இந்தியாவுக்கு நமக்கு உள்ள கம்பாரிசன் தான். அவங்க குலத்தை பெருசும்பாங்க, நாங்க தான் முதன்மையானவங்க, நம்மளால ஏத்துக்கிட மாட்டான். அப்ப எங்கிட்ட ஏத்துக்கிட மாட்டான்னு மட்டும் இல்ல, ஏத்துக்கிடாம இருந்து அதுக்கான தகுந்த ஆதாரத்தையும் நிரூபிக்கும். அந்த ஆதாரங்களை தான் ஒரு அகழ்வாராய்ச்சி தமிழ்நாட்டில் நடத்தப்படுது இல்ல, சரிங்களா? அதுல நடத்தப்படக்கூடிய என்னது அகழ்வாராய்ச்சி, சரிங்களா? ஓகேவா? ஓகே, இப்ப லெசன்ஸ்க்கு போலாம், உங்களுக்கு புரியும். இந்த கதை தான் நான் சொன்னது எல்லாமே, சரிங்களா? சொன்ன கதை எல்லாமே இதுல இருக்கும், சரிங்களா? நீங்க ரீட் பண்ணா போதும், சரிங்களா? தமிழ் மறுமலர்ச்சி, அதாவது ஆங்கிலத்துல தமிழ் ரெசினன்ஸ் சொல்லுவாங்க, சரியா? ஆக ரினைசன்ஸ், ஓகே, சரியா? ரினைசன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்தது, சரியா? காலனி ஆதிக்கம், அதுல தமிழ்நாடு விதிவிலக்குல தமிழ்நாட்டில் சில மாற்றம் வருது. என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா அவன் பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சான் இயந்திரத்தின் என்னது அச்சு இயந்திரத்தின் அறிமுகம். நம்மளுடைய வரலாற முதல்ல நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும். அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஊடகம் வேணும், இல்லைன்னா ஒரு கருத்தை பரிமாறதுக்கு ஒரு ட்ராக் வேணும். அதுதான் அச்சு இயந்திரம். அவன் மொழியோட நம்ம மொழி பெருசுன்னு சொல்லிட்டு அவன் பிரச்சனையை அவன் பிரிண்ட் அடிச்சு தருவானா? தரமாட்டான். அதனால நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறோம். அச்சு இயந்திரத்தின் அறிமுகம், ஓகே, சரிங்களா? திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும் மற்றும் பலவும் தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு அடிமரமாய் விளங்கின. அப்போ நல்லா கேட்டுக்கோங்க, தமிழ் மறுமலர்ச்சி தான். அப்ப ஆல்ரெடி முன்னாடி என்ன இருந்திருக்கு? தமிழ் மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு. அப்ப இடையில ஏதோ ஒரு காரணத்துக்காக செல்வாக்கு குன்றி இருக்கு. அந்த செல்வாக்கு குன்றதை பயன்படுத்தி தமிழை விட வேற மொழி மூத்ததுன்னு பேசியிருப்பாங்க. அதை நம்ம ஆட்கள் ஏத்துக்கிடாம எங்களுக்கும் சில விஷயங்கள் ஆதாரத்தாம நிரூபிக்க, அந்த ஆதாரத்தான் படிக்கும், ஓகே, சரிங்களா? இதுல பாருங்க, சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகளை பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டன. நாளடைவில் படிப்படைய நிலைமைகள் மாறி மத சார்பற்ற என செல்வாக்கு சொல்லத்தகுந்த நூல்களும் வெளியிடுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன, சரியா? ஓகேவா? அதுல பாருங்க, அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை. ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி எனது தமிழ், ரைட்டா? முதல் மொழி எனது தமிழ். மிக முன்னதாக 1807 கேள்வி கேட்கலாம், ரொம்ப முக்கியம். 1578 தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் எங்க வெளியிடப்பட்டது? கோவாவில் வெளியிடப்பட்டது. 1709 முழுமையான அச்சகம் யாரு? சீகன் பால்கு, சரியா? சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. டிராங்கும்பர் கேள்வி கேட்பான். தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்கள் ஒன்றான திருக்குறள் 1818 12 வெளியிடப்பட்டது. அப்ப உங்களுக்கு இதுலயே பாருங்க, திருக்குறளை பதிப்பிச்சு வெளியிடலன்னா இன்னைக்கு இவ்வளவு ரீச் ஆயிருக்குமா, இவ்வளவு தெரிஞ்சிருக்குமா, சரிங்களா? இதெல்லாம் நடக்கு எதுக்கு? நமக்கு ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லி, சரியா? இதன் விளைவாக இக்கால பகுதியில் மிகவும் பழமையான செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை வெளியிடுவது தமிழ் அறிஞர்கள் புத்தெழுச்சி பட்டனர், இருக்கு, சரியா? இது ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். அடுத்த சைடு பாருங்க, இதுல யார் இருக்கா பிக்சர்ல? சிவை தாமோதரனார், ஊவே சாமிநாதனார், ஓகேவா? இவங்கெல்லாம் தமிழ் மொழிய மீண்டும் மறுமலர்ச்சி பண்ணதுக்கு என்ன பண்ணுவாங்க? முயற்சி பண்ணிருப்பாங்க, ஓகே, சரியா? அவர் 10ஆம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்களான சிவை தாமோதரனார், ஊவே சாமிநாதன் போன்றவர்கள் தமிழ் சிவில் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழு செலவிட்டனர், சரிங்களா? என்னது பனை ஓலையில இருந்திருக்கா? பனை ஓலையில இருந்திருந்ததெல்லாம் அச்சியந்திரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காங்க? வெளியிட்டிருப்பாங்க. என்னது தொல்காப்பியம், வீர சொலியம், இறையனர் அகப்பொருள், சரியா? சூழாமணி, இதெல்லாம் நம்ம படிச்சதுதான். இதுல பாருங்க, இது கேட்போம். தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரராரின் மாணவர், சரியா? மாணவரான ஊவே சாமிநாதர் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான இது ரொம்ப முக்கியமா, இங்க மேக்ஸ் அவளை கட்டு வச்சிருவோம், சரியா? படிச்சுக்கணும்னா என்னது இருக்கு?
சி- சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து. ஏன்னா யூனிட் சீக்கிரம் எங்கேயாவது மேக்ஸ் படியில கட்டு வச்சிருவோம். அதனால பாத்துக்கணும். ஓகே சரியா, பாத்துக்கணும். இதெல்லாம் எதுக்கு? தமிழை மீண்டும் மறுமலர்ச்சியதுக்கு முக்கிய பங்களிப்பாத்தின நூல்கள். ஓகே சரியா, பாருங்க அதுல. ஓகே, அந்த சொன்னா தமிழ் மறுமலர்ச்சியின் அடித்தளமாக கருதலாம். அடுத்து அப்போ நான் சொன்னது கூற்று சரியா போச்சா? என்ன சரியாயிட்டு? அவங்க வடநாட்டுக்காரங்க எங்க குலதான் பெருசுங்க, நம்ம நாட்டுக்காரன் என்ன சொல்லுதான், இல்ல எங்கிட்டையும் ஆதாரம் இருக்கு, எங்க நூலும் பழமையானது அப்படின்னு சொல்லி அவன் அவன் கேட்காட்டியும் அதுக்கான நூல்களை என்ன பண்ணிட்டான், ஓலைக்குள்ள இருந்த நூலை பதிப்பிச்சு வெளியிட்டான். அதான் கதை. ஓகே சரியா, இவ்வாறு தமிழ் முறை நூல்கள் வெளியிட்டது தமிழ் மக்களிடையே. நான் சொன்னேன்னா, முதல்ல நம்ம மக்களுக்கே நம்ம வரலாறு தெரியல, அந்த வரலாறு தெரிய வைக்கணும். அப்பதான் நம்ம வரலாறுல அடுத்தவன் ஏத்துக்கிடும். சரிங்களா, வரலாறு, மரபு, மொழி, இலக்கியம் மற்றும் சமயம் ஆகியவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. சரிங்களா, வேற என்ன இருக்கு? பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தது. அவை மொத்தத்தில் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்பட்டன. ரைட்டா, சரியா. 11 மேல்கணக்கு நூல்கள், 12 கீழ்கணக்கு நூல்கள். வேற என்ன இருக்கு? ஆஹ் இவங்க அங்கரிக்காங்க. என்ன சொன்னது இருக்கு பாருங்க. ஆரியர்கள் தமிழ்நாட்டு வருவதற்கு முன்னதே சரியா என்ன பிரபலமா இருக்கு? தமிழ் மொழி பிரபலமா இருந்திருக்கு. சரியா, அப்புறம் 1816 சரியா, 1816 1816 புனித ஜார்ஜ் கோட்டை. சரியா, புனித ஜார்ஜ் கோட்டையில நான் அப்ப சொன்ன பேர் சொன்னா FW எல்லிஸ். சரிங்களா, அப்ப நம்ம கேட்டாங்க. சரிங்களா, அந்த பேர் வந்திருக்கு பாருங்க. FW எல்லிஸ் 1777 1819 தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. நான் சொன்னா தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவங்க சேர்ந்தது. ஆஹ் இதுக்கும் வடமொழிக்கும் சம்மந்தம் இல்ல. சரியா, அப்படின்னு என்ன கொண்டு வராருல, முயற்சியை கொண்டு வரா. ஓகே சரிங்களா. அது யாரு? அங்க பாருங்க, என்னது பாருங்க. அதுக்கப்புறம் யாரு? ராபர்ட் கால்டுவெல். யாருப்பா? ராபர்ட் கால்டுவெல். சரிங்களா, அதுக்கப்புறம் யார்? ராபர்ட் கால்டுவெல். என்ன சொல்றாரு? தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என தலைப்பிடப்பட்ட நூலில் இக்கோட்பாட்டை 1856 சரியா விரிவுபடுத்தினார். திராவிட மொழிகளிடையே நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிறுவினார். சரிங்களா, முதல்ல சொன்னது எல்லிஸ், அதுக்கப்புறம் கால்டுவெல் என்ன சொல்றாரு? கால்டுவெல் என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றாரு. சரியா, அப்புறம் இக்காலகட்டத்தை சேர்ந்த அறிவான தமிழர்கள் தமிழ், திராவிட, சமத்துவம் மற்றும் சமஸ்கிருத, ஆரியம், பிராமணியம் ஆகிய இரண்டுக்கு இடையான அடிப்படை வேறுபாடுகளையும் அடையாளம் கண்டு கொண்டார். அப்ப தெரிஞ்சு போச்சா? சரியா, அப்ப நம்மளை விட சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி அல்ல, சமஸ்கிருதத்தை விட தமிழ் தாழ்ந்த மொழி அல்ல, நமக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பாருங்க, தமிழ் மொழியே திராவிடர்களின் மொழி என்றும் தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல என்றும் அவர்களின் சமூக வாழ்க்கையில் சாதிகள் இல்லை. ரைட்டா, தமிழ்நாட்டுல சாதியே கிடையாது, தமிழ் 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 நாட்டில தமிழ் குடியில் வேறுபாடுகளே சமத்துவம் நிலைவது என்று வாதிட்டனர். தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி பங்களிப்பு செய்தது. ரைட்டா, தானே. அப்ப இந்த திராவிட உணர்வுக்கு முக்கியமான காரணம் என்னது? தமிழ் மறுமலர்ச்சி. சரியா, தமிழ். ஓகே சரியா, இது யாரு? பி சுந்தரனால் எழுதப்பட்ட மனோமுனியம் எனும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ்மொழி வாழ்த்து பாடலில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. சரியா, தமிழ்மொழி வாழ்த்து பாடலில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஓகே சரியா. ஓகே, அடுத்து தமிழ் மறுமலர்ச்சி பிராமணியத்தின் பண்பாட்டு மேலாதிக்க கேள்விக்குள்ளாக்கியது. ரைட், ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். நான் வந்துட்டார் வள்ளலார் என்று அழைக்கப்பட்ட ராமலிங்க அடிகள் நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குறி வைத்தார். ரைட் தானே. சரியா, மூட பழக்கங்களை எதிர்த்திருக்காரு. அதான் சொல்லிட்டு இருப்பான் வள்ளலார். அடுத்து என்ன இருக்கு? அபர்காம் பண்டிதர் தமிழ் இசைக்கு சிறப்பு செய்தோடு தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களையும் வெளியிட்டார். முக்கியமா தமிழ் இசை குறித்து வரலாறு வெளியிட்டார். ஓகே சரியா. சிவை தாமோதரனார், உவே சாமிநாதர், திரு கல்யாண சுந்தரம், இதெல்லாம் ரீடிங் பர்பஸ் பாத்துக்கோ. சரியா, கோடுக்கு இதெல்லாம் ரீடிங் பர்பஸ் பாத்துக்கோ. இவங்க எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் மூலியமா தமிழை வெளியே கொண்டு வந்து தமிழை மீண்டும் புத்துருவாக்கம் செஞ்சு மறுமலர்ச்சி பண்ணிருக்காங்க. ஓகே சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து சிங்காரவேலர். நான் அப்படியே சொன்னேன், பாடம் நடத்துறதுக்கு முந்தின படத்தை சொன்னேன். இவர் BP வாடியாவோட சம்மந்தப்பட்டவர்.
காலனி சக்தி எதிர்கொள்வதற்காக பொது உரிமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தார். பண்டிதர் அயோத்திதாசர் வந்துட்டாரா? சரியா? பெரியார் ஈவே ராமசாமி சமூக ரீதியாக உரிமைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவினர் உரிமைகளையும் பகுத்தறி சித்தாந்த உயர்த்தி பிடித்தனர். ரைட், இதெல்லாம் ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். நான் சொன்ன ஆட்கள் கதையில இருக்கும். அடுத்து இவரை பாருங்க, பரதிமார் கலைஞர் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி. அவருடைய இயற்பெயர் என்ன? வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி மதுரை அருகே பிறந்தவர். சென்னை கிறிஸ்தவ கல்லூரி தமிழ் பேராசிரியர் பணியாற்றவர். எப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் கேட்பாங்க. சரியா? இவர் தமிழ் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கு அடையாளம் கண்ட தொடக்க காலத்தில் தமிழ் அறிஞர்கள் ஒருவர். அப்ப தமிழ்ல நிறைய சமஸ்கிருத வார்த்தை உள்ள நுழைஞ்சு தமிழ் ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த சமஸ்கிருத வார்த்தை என்ன பண்ணுவார்? இவரு தூக்குவார். அந்த கதையை பார்க்கலாம். ஓகே, சரியா? பாருங்க. அப்ப இவர் பேரை என்ன மாத்திக்கிட்டாரு? தூய தமிழ் பேரா சுட்டி கொண்டார். சரியா? தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும் பாரு, முதல்ல தமிழ் லாங்குவேஜ கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொன்னது யாரு? நம்ம பரதிமார் கலைஞர் தான். ஓகே, சரிங்களா? பரதிமார் கலைஞர் தான். ஓகே, சரியா? சோ இத பாத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உனக்கு வேற என்ன இருக்கு? தமிழை ஒரு வட்டார மொழி என்று அழைக்க கூடாதுன்னு முதல்வராக வாதிட்டவர் இவர். இது கேள்வி கேட்பாம்பா. சரியா? வட்டார மொழினா என்ன தெரியுமா? சரியா? வட்டார மொழினா நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, என்னன்னு சொல்றேன். வட்டார மொழி. சரியா? பேஜ் நம்பர் இதுல இங்கிலீஷ்ல இங்க பாருங்க. இதுல இவர் என்ன சொல்றாரு? தமிழ் மொழி சாதாரண மொழி இல்ல, மிகப்பெரிய பழமையான மொழி, இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்றாரு. சரி, அது உண்மைதான். அப்படி இப்படின்னு இல்ல, அது முற்றிலும் உண்மை. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்றேன். வட்டார மொழினா இவன் நம்ம தமிழையே ஒரு மாதிரி பேசுவோம். இப்ப தமிழ திருநெல்வேலியில வேற மாதிரி பேசுவோம். சொல்லுங்க. புரியல, என்னமா? இல்ல, டிஸ்ட்ரிக்ட் லாங்குவேஜ் நினைக்கிறேன் சார். அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லாங்குவேஜ் வட்டாரம். அதான்டா சொல்ல வரேன் கேளுங்க. அதான் தமிழையே ஒரு மாதிரி பேசுவோம். எப்படின்னா தமிழ திருநெல்வேலியில ஒரு பாஷையில பேசுவாங்க, கோயம்புத்தூர்ல ஒரு பாஷையில பேசுவாங்க, சென்னையில ஒரு பாஷையில பேசுவாங்க. ஆனா எல்லாம் தமிழ் தான். அதே மாதிரி எப்படின்னா தமிழ் அந்த காலத்திலே இருந்திருக்கு, உண்மைதான், மாற்றுக்கருத்து இல்ல. ஆனா தமிழ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா கூட தான் பேசப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள பேசப்பட்டது வந்து ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துக்குள்ள சுருக்கி இருப்பான். அதுதான் வட்டார மொழின்னு சொல்லப்படுது. ஓகே, சரிங்களா? ஓகேவா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இது என்னது? இதுக்கு கேள்வி கேட்டிருக்கான். இவர் 14 வரி செயல் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார். யாரு? பரதிமார் கலைஞர். ரொம்ப முக்கியமா. எத்தனை வடிவ செயலுப்பா? 16 வடி செயல். ஓகே, சரியா? அதாவது யாரு? சூரிய நாராயண சாஸ்திரி. ஓகே, சரியா? அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அந்த 14. ஓகே, சரியா? அடுத்து வேற என்ன இருக்கு? வேற இவர் எத்தனை வயசு வரைக்கும் வளர்ந்திருக்காரு? 33 வயசு வரைக்கும் வளர்ந்திருக்காரு. எத்தனை வயசு வரைக்கும்? 33. சரியா? இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஓகே, வேற இதுல இங்கிலீஷ் மீடியம் புக்ல அந்த 16 வரி செயல் இருக்கான்னு தெரியல. சரிங்களா? இல்லைனாலும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல சார். அதைத்தாங்க அப்பல இருந்து தேடிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் வட்டார இதுக்கு வந்து ஒரு அம்மா விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை. நான் வட்டார இதுக்காண்டி நான் தவங்கலை. அந்த இங்கிலீஷ் புக்ல அந்த வரி இருக்கா இல்லையான்னு தான் தேடிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு அது இல்ல. நிறைய விஷயம் மிஸ் ஆகுது சார் இங்கிலீஷ் மீடியம்ல. ஒரு யூனிட்ல ஒரு சாப்டர் சப்ஹெட்டிங்லயுமே ஒரு பேராகிராஃப் ஸ்கிப் ஆகுது. ஆமா, ஏன்னா அந்த 16 வரி செயல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. அது மட்டும் அப்போ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கோ அதை மட்டும் சொல்லிருங்க சார். அப்போ ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் புக்ல நிறைய இல்ல. ஆமா, நான் எங்க இங்கிலீஷ் மீடியம் புக்கை நான் பக்கத்துலயே வச்சிருக்கேன். அப்ப எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னோம்ல, பக்கத்துலயே வச்சிருக்கேன். இதுன்னு நான் சொல்லிக்கிட்டு வந்தேன். சரிங்களா? ஓகே, சரிடா. ஓகே, இதுல எப்ப இவர் ரொம்ப முக்கியம் பரதிமார் கலைஞர். ஓகே, சரிங்களா? ஓகே, இவருக்கு எத்தனை பைசா ஸ்டாம்புப்பா? 500 பைசா. சரிங்களா? சரி, அடுத்து மறைமலை அடிகள். சரி, அடுத்து யாரு? மறைமலை அடிகள். இதுல பாருங்க, தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் எனவும் கருதப்படுகிறார். சரியா? தனித்தமிழை உருவாக்கினவும் கருதப்படுகிறார். சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை. சரியா? அதாவது தமிழ்
லிங்குவிஸ்டிக் பியூரிசம். ஓகே சரியா. அப்புறம் ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் தனித்தமிழ் இலக்கியம். ஓகே சரிங்களா. இதெல்லாம் சொல்றாப்புல. பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றுக்கு விளக்குரை எழுதியுள்ளார். இது கேட்போம்பா. பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகா, என்னதுப்பா, சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தார். பின்னர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். பிராமணர் அல்லாத இயக்கங்களின் மீது பற்று கொண்டார். நான் பிராமின் மூவ்மெண்ட் மீது. சரியா. அவருடைய ஆசிரியரான பி சுந்தரனார், சோமசுந்தர நாயர் ஆகிய இருவரும் இவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு சரியா செலுத்தினார். ஒண்ணு இல்ல, மறைமலை அடிகள் வாழ்க்கையில முக்கிய செல்வாக்கு செலுத்திய அவருடைய ஆசிரியர் யார்? நிறைய ஆசிரியர் இருந்திருப்பாங்க. அதுல முக்கியமான 2 ஆசிரியர் யாருன்னா சுந்தரர் மற்றும் சோமசுந்தர நாயர். சரியா. நாயகர். சின்ன வயசுல இவர் இளைஞரா இருக்கும் பொழுது எந்த பத்திரிகையில பணிபுரிந்தாருன்னா சித்தாந்த தீபிகா. இவர் விளக்குரை எழுதிய நூல் எதுக்குன்னா பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. சரியா. பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. இவர் தூய தமிழ் இயக்கத்தின் தந்தை. அது மட்டும் இல்லாம தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை எனவும் அழைக்கப்படுறார். சரி ஓகே சரியா, அழைக்கப்படுறார். அடுத்து என்ன இருக்கு? தனித்தமிழ் இயக்கம். சரிங்களா. தனித்தமிழ் இயக்கம். இதுல பாருங்க சரியா, அந்த 10.1 முடிப்போம். தூய தமிழ் வார்த்தைகளை சரியா, அதாவது பியூர் தமிழ் மூவ்மெண்ட் என்ன, தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருத செல்வாக்கை தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலைகள் ஊக்குவித்தார். சமஸ்கிருத வார்த்தையை பயன்படுத்தாங்க. இப்போ கூட முதலமைச்சர் கூட நேற்று ஒரு பேட்டியில சொன்னாப்ல, நீங்க உங்க கடைகளுக்கு பேர் வச்சீங்கன்னா என்ன சொன்னாப்ல, தமிழ் மொழியில பேர் வைங்க அப்படின்னு சொன்னாப்ல. அத மாதிரி கதை தான். நீங்க சமஸ்கிருத வார்த்தையை நீக்குங்க, முதலமைச்சர் சொன்ன கான்செப்ட் இங்கிலீஷ் மொழியில இருந்து நீங்க தவிருங்க அப்படின்னு சொன்னாப்ப. ஓகே சரியா. இதெல்லாம் ரீடிங் பர்பஸ் தான். இது ரொம்ப முக்கியம். தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியது எப்போ? 1916 பொதுவாக என கருதப்படுதுன்னா மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை இவ்வியக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். நீலாம்பிகை. ஓகே சரியா, முக்கிய பங்கு வகிக்காப்புல யாரு? நீலாம்பிகை அம்மையார். ஓகே சரியா. பிளேட் இன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே சரியா. காரணம் இருக்கு. வேதாச்சலம் என்ற தனது பெயரை அவர் தூய தமிழில் மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார். சரியா. இப்ப மறைமலை அடிகளோட உண்மையான பேர் என்ன? வேதாச்சலம். அவருடைய ஞான சாகாரம் என்னும் பத்திரிகை அறிவு கடல் என்ன பேர் மாற்றம் செய்யப்படுது. இது கேள்வி கேட்டிருக்காம்பா, முக்கியம். சரிங்களா. வேற என்ன இருக்கு? இவ்வியக்கம் தமிழ் சமுதாயத்திலிருந்து இந்தி, சமஸ்கிருதம் மற்றும் பிராமண மேலாக்கத்தை விமர்சித்தது. ரைட்டு தான். தமிழ் சொற்களுக்கு புகுத்து விட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருளை தரக்கூடிய தமிழ் சொற்களை அகராதி ஒன்றை நீலாம்பிகை சரியா, நீலாம்பிகை தொகுத்தார். இவ்வியக்கம் பிற்காலத்தில் தமிழ் சமூகத்திலிருந்து பிராமணம் மற்றும் சமஸ்கிருத மரபுகளை எதிர்கொண்ட சமூகங்களுக்கு வழிவகுது. ஓகே சரியா. இதோட முடிச்சுக்கலாம். ஓகே சரிங்களா, இதோட முடிச்சுக்கலாம். சரியா. சோ இந்த பாடம் ரொம்ப முக்கியம். அடுத்து திராவிட இயக்கத்தின் எழுச்சி. சரிங்களா. ஓகேவா சரியா. திராவிட இயக்கத்தின் எழுச்சி இது எங்கெல்லாம் வரும்னா எக்கனாமிக்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அங்கேயும் வரும், யூனிட் 6லயும் வரும். ரெண்டுமே இதுல வரும். ஓகே சரியா. நம்ம அடுத்து பார்க்கலாம் திராவிட இயக்கம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சதுன்னு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன். சரிங்களா சார்? கேளுங்க. சார் ஒரு தடவை மட்டும் இந்த 10th புக்ல என்னென்ன ஆல்ரெடி சொல்லிருப்பீங்க, பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். என்னென்ன லெசன்ஸ்ல இம்பார்ட்டன்ட் மட்டும் ஒரு தடவை சொல்றீங்களா ப்ளீஸ்? லெசன் நம்பரை மட்டும் சொல்றேன், நீங்க நோட் அதுதான், அந்த லெசன் நம்பர் மட்டும் தான். சரி சொல்லிடலாம். வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கு. ஓகே. வால்யூம் 1ல 5th லெசன் மட்டும். ஓகே சார். சரிங்களா. அந்த லெசன் வந்து 19th செஞ்சுரின்னு ஆரம்பிக்கும்ல. ஓகே சார். ஷார்ட்டா நோட் பண்ணா கொஞ்சம் வசதியா இருக்கும்ல உங்களுக்கு. அடுத்து வால்யூம் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் 2ல எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். 6, 7, 8, 9, 10. ஓகே சார். படிச்சிருக்கேன். மொத்தம் 6 பாடமா 10th புக்ல. ஓகே சார். மொத்தம் 6 பாடம். 10th புக்ல எக்கனாமிக்ஸ் எதுவும் படிக்கிறதுக்கு இல்லையா சார்? அதாவது நான் 10thல எது படிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் ஓவராலா புக்லயே. ஓகே சார். ஹிஸ்டரி புக்ல நான் சொல்றது புரியுது. ஏன்னா அடுத்த ஒருத்தர் எக்கனாமிக் போவாப்ல, ஒருத்தர் சிவிக்ஸ் வருவாப்ல, ஒருத்தர் ஜாகிரபி வருவாப்ல. நான் ஒரே படம் முடிச்சிருக்கேன். 10th புக்ல எது படிக்க வேண்டாம்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா. படிக்க வேண்டாம்னா உங்களுக்கு நேரம் இருந்தா படிங்க, ஆனா முதல்ல எதை படிக்கணும் படிக்க கூடாதுன்றத சொல்றேன். 10th புக்ல நீங்க பாத்தீங்கன்னா வால்யூம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன்.
10th புக்ல இந்த முதல் 4 லெசன் படிக்கணும்டா. இந்த 4 லெசன் படிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த 5 இந்த இது நான் டிக் பண்ணிருக்கிறதெல்லாம் படிச்சிருங்க. நீங்க என்ன பண்ணு, நோட் பண்ண வேண்டாம், அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. எடுத்துட்டீங்களா? ஓகே எல்லாரும் எடுத்தாச்சா? சார். அடுத்து அதே மாதிரி 11th 12th சார். எப்பா இது முடிச்சுக்கிட்டு தான் தங்கம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இதுல நீங்க எல்லா லெசனையும் படிச்சிருங்க. வேணும்னா வேண்டாம் படிச்சிருங்க, அதுல ஒண்ணுமே கிடையாது. மொத்தமே 5 பக்கம் தான் இருக்கு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த 2லயும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, ஆனா படிச்சுக்கோங்க, வரலாம் கேள்வி வரலாம். ஏன்னா வெளியுறவு கொள்கை இப்ப வர பாகிஸ்தானுக்கும் இதுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்மளோட வெளியூர் ஃபாரின் பாலிசியை பத்தி கேள்வி கேட்கலாம், அதனால சொல்றேன். சரிங்களா? அப்ப 10th புக்ல வால்யூம் 1 அந்த 4 பாடம் மட்டும் படிக்க வேண்டாம், மிச்சம் எல்லாத்தையும் படிச்சிருங்க. சரிங்களா? இப்ப கேளுங்க. ஓகே சார். இப்ப கேளுங்க, அடுத்த டவுட் கேளுங்க. 11th 12th சொல்லுங்க சார். சார் 11th 12th அன்னைக்கே நான் சொல்லிட்டேன். நீங்க அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? இல்ல சார். சரிங்களா? யாராவது ஃப்ரெண்ட்ஸ்ட கேளுங்க, நான் இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். சரிங்களா? இப்ப சொல்ல முடியாது, சரிங்க இப்ப கையில புக் இப்ப கையில புக் இல்ல, அதனால சொல்ல முடியாது, வேற ஒண்ணும் இல்லைன்னா. சரிங்க. அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா நான் மறந்தாலும் நீங்க கூப்பிட்டு கேளுங்க, என்ன மறந்துடாதீங்கன்னா. கண்டிப்பா சரிங்க சொல்லுங்க. சார். சரி சரி. அடுத்து வேற எதுவும் இருந்தா கேளுங்க. சார் 9th ஸ்டாண்டர்ட்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுங்களேன் சார். 9thலயா? அதுவும் நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன். இப்ப கையில 10th புக் மட்டும் தான் இருக்கு பிடிஎஃப், அதனால நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல வேணா 9th 10th 11th 12th எல்லாம் சொல்லிடலாம். சரிங்களா? சார் ஓகே சார். தேங்க்யூ சார். கேளுங்கம்மா. சார் ஆக்சுவலா நீதி கட்சியில வந்துட்டு பிராமணர் அல்லாதவர் தானே இருப்பாங்க. ஆமாமா ஆமாமா. காங்கிரஸ்ல பிராமின்ஸ் இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. பிரிட்டிஷ் வந்து காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. பட் பிரிட்டிஷ் ஆட்சி செய்யும் போது ஃபுல்லா பிராமின்ஸ் அவங்களோட தானங்க சார் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு சரியா வழங்கல, மறுபடியும் ஒரு வாட்டி மட்டும் கேளுங்க. சார் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆபீசர்ஸ் போஸ்டிங் எல்லாமே பிராமின்ஸ் தானேங்க சார் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாமா, அதுக்கு எதிராத்தாம நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆமாங்க சார். அப்ப எப்படிங்க சார் நீதி கட்சி வந்து பிரிட்டிஷும் நீதி வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு நீங்க சொல்றீங்க? காங்கிரஸ்க்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா ரைட்டா தானே சொல்றீங்க, நீங்க இப்ப கரெக்டா தானே சொல்றீங்க. ஆக்சுவலி கேளுங்க, நீதி கட்சியும் காங்கிரஸும் ரெண்டுமே பிரிட்டிஷ்க்கு எதிர்ப்பு தான். ஆனா நீதி கட்சிக்கு எதிர்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்க சார். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்க சார். வேற சந்தேகம் இருந்தா கேளுங்க. அடுத்து வேற இருந்தா கேளுங்க சீக்கிரம். டவுட் இல்ல சார். ஓகேம்மா. அப்ப நான் லீவ் ஆகிக்கிட்டா லெஃப்ட் ஆகிக்கிட்டா? ஓகேங்க சார். இப்ப நல்லா படிங்க என்ன எல்லாரும். சரிங்களா? நல்லா படிங்க. ஓகேங்க சார். தேங்க்ஸ்பா. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.